श्रीनिधिं निधिमपारमर्थिनाम् अर्थितार्थपरिदानदीक्षितं सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये। आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीं अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभां। घुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम्। வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுஷரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्. அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதிசேர் வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. திருமகள் கேள்வனான பகவான் வேதாந்தங்களினாலே பரம்பொருள் என்று கொண்டாடப்படுகின்றான். பரம்பொருள்னு சொன்னால் மேலான தத்துவம் என்பது நமக்கு பொருளாக கிடைக்கும். பரம்னு சொன்னால் வசந்தது, மேலானது, தனக்கு மேம்பட்ட ஒன்று இல்லாததுங்கிறது பொருள். அந்த பரம்பொருளை வேதாந்தங்களினால்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேதாந்தங்களை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் சக்தி படைத்தவர்களாக இல்லை. அதனாலேயே ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்களை நமக்கு நல்கினார்கள். அந்த ஆழ்வார்களுடைய வரிசையில் ஆச்சாரியர்களும் பற்பல ஸ்தோத்திர கிரந்தங்களின் வாயிலாக அரிய பெரிய வேதாந்த கருத்துக்களை நமக்கு சுலபமாக எடுத்து சொன்னார்கள். அப்போ தென்மொழியிலும் வடமொழியிலுமாக பல நூல்கள் நமக்கு நல்லறிவை தருவதற்காக அவதரித்திருக்கின்றன. அந்த நூல்களின் வரிசையில் முகுந்தமாலைங்கிற கிரந்தம் தனி இடம் பெற்று திகழ்கின்றது. நேற்றைக்கு சாயங்காலம் பகவானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் ஆழ்வார் அப்படிங்கிறத நாம் அனுபவித்தோம். நீ நன்றாக இருக்க வேண்டும், தேவகியினுடைய அருமை மைந்தனே, விஷ்ணு வம்சத்திலே அவதரித்திருப்பவனே, நீ நன்றாக இருக்க வேண்டும்னு பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். நீ மேகசியாமல மூர்த்தியாக இருக்கிறாய், மிருதுமானவனாக இருக்கிறாய், உனக்கு நான் பல்லாண்டு பாடுகிறேன்னு பாடினார். உடனே பகவான் குலசேகர பெருமாளை பார்த்து கேட்குறார், என்னை பார்த்து நன்னாயிரு நன்னாயிருன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு இப்போ யாரால் என்ன ஆபத்து வரப்போகிறது நன்னா தெரிஞ்சுக்கோ. எனக்கு யாரும் எந்த தீமையும் செய்யவே முடியாது. தீயவர்கள் என் எதிரிலே வந்தாலும் கூட அவர்களை அனாயாசமாக முடிக்கும் சாமர்த்தியம், திறல் எனக்கு உண்டு. அதனால் நீ பெரிதாக கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உமக்கு ஏதாவது வேணும்னா நீர் கேட்டு வாங்கி பெற்று செல்லலாம்.
எனக்கு பல்லாண்டு பாடணுங்கிற தேவை இருப்பதாக நான் அறிந்திருக்கவில்லை. ஏன்னா இப்போ பகவானுக்கு யாராலேயாவது ஏதாவது தீமை எப்போதாவது நேரப் போகிறதா? ஒரு காலம் இல்லை. இதுவரைக்கும் அவர் தோற்றாருங்கிறதே நாம் யாரும் கேள்விப்பட்டதில்லை, இனிமேலும் கேள்விப்பட போவதில்லை. அப்போ யாரை பார்த்து நாம் நீ நன்னாருன்னு சொல்லணும்? யாருடைய நன்மைக்கு கேடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அன்னவர்களை பார்த்தா தான் நீங்கள் நன்னா இருக்கணும்னு சொல்ல வேண்டிய தேவையே ஏற்படும். எப்பவும் இருக்க போகிறார், ஒரே மாதிரி இருக்க போகிறார், நித்திய யுவாவாக இருக்க போகிறார். அவரை பார்த்து நன்னாயிருன்னு சொல்லணுமா? சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால் பகவான் சொல்கிறார், உமக்கு இகலோக சுகமோ பரலோக சுகமோ எது வேண்டுமோ நீர் கேட்டு பெறலாம், பெற்று செல்லலாம்னு சொல்லுகிறார். அதற்கு குலசேகர பெருமாள் 3வது ஸ்லோகத்தாலே பதில் உரைக்கிறார். பெருமானை அழைக்கிறார், முகுந்த, நீ எல்லாவற்றையும் தர வல்லவன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அது இகலோக சுகமோ பரலோக சுகமோ நீ தரவல்லவன்கிறதை நான் அறிந்தே இருக்கிறேன். முகுந்த மூர்த்னா பிரணிபத்தியாச்சே பவந்தமேகாந்தம் இயந்தமர்த்தம் அவிஸ்மிருதிஹி த்வச்சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவது பிரசாதாத்து. ஆனாலே ஏதாவது கேளு கேளுன்னு நீ சொல்கிறதுனால உன்னிடத்திலே நான் ஒன்று கேட்பதாக இருக்கிறேன். யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்க போகிறேன்னு சொன்னாலே பகவானை ஆர்வம் தொற்றிக்கொள்ளும். இவர் சாதாரண சம்சாரியை போல ஏதாவது கேட்கப் போகிறாரா, இல்லை வசந்த நிலைக்கு சேர நம்மிடத்தில் ஏதேனும் கேட்டு பெறப்போகிறாரா அப்படின்னு ஒரு ஆர்வம் அவருக்கு உண்டாகும். கிருஷ்ணாவதாரத்திலே சாந்தீபனி மகர்ஷியினிடத்திலே பகவான் கல்வி பயின்றான். ஆயகலைகள் 64 கற்றுத்தேர்ந்தான் பெருமான். கடைசியில் குரு தட்சணைன்னு கொடுக்கணுமோ இல்லையோ? அப்போ பகவான் பக்கத்தில் போனார், உமக்கு என்ன வேண்டுமோ கேளும் அப்படின்னு சொன்னான். அவர் என்ன ஆசைப்பட்டு இருந்தார்? பகவான் நம்மக்கிட்ட நம்மளையே கேட்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் குரு என்ன தெரியுமா கேட்டுட்டார்? ஒரு 12 வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட பிள்ளை சமுத்திரத்தில் போய் விளையாடிட்டு வரேன்னு போனான், குளிக்க போயிட்டு வரேன்னு போனான், திரும்ப வரவே இல்லை. அவனை கடல் கொண்டு போனது. அவன் அப்படியே நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். கேட்ட உடனே பகவான் அவ்வளவுதானே, இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டார். ஐயோ, இவரை போய் நாம் குருவாக அடைந்தோமே, இவரிடத்துல போய் கல்வி கேள்விகள்லாம் கற்றுறோமே, நம்மிடத்திலே நம்மையே கேட்க வேண்டி இருக்க, இவர் ஏதோ 12 வருஷம் முன்னாடி தொலைஞ்சு போன பிள்ளை, அதுவும் 12 வருஷம் முன்ன 12 வயசில் தொலைஞ்சு போன பிள்ளை. இப்போ என்ன தான் நான் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்தாலும் 24 வயசு பிள்ளையாட்டான் அந்த பிள்ளை வரும். ஆனால் சாந்திபனி கேட்குற சேவை எப்படி தெரியுமா கேட்டுவிட்டார்? தொலையறச்சே எப்படி போனாலும் அப்படியே கூட்டிட்டு வான்னார். எவ்வளோ ஆசை வச்சுருக்கார் இந்த உலக விஷயங்களில். சரி, கொடுத்து விடுவோம். குரு கேட்டுட்டார், மறுக்க முடியாது. பகவான் கொடுத்தார், ஆனால் வருத்தப்பட்டார். அதனால் யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்கப் போகிறேன்னு சொன்னால் அவர் யோசனை பண்ணுவார், என்ன தான் கேட்கிறார் பார்க்கலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசையும் ஆர்வமும் உண்டாகும். குலசேகர பெருமாள் எவ்வளோ அழகாக கேட்குறார் பாருங்கோ. நான் உம்மை நம்முடைய தலையாலே வணங்குகிறேன்னார். தலை படைத்த பயன்கிறது பகவானுடைய திருவடிகளிலே நம்முடைய தலையை பொருத்தி நாம் வணங்க வேண்டும். அப்படி உன்னை வணங்குகிறேன், உன்னிடத்திலே ஒன்றை கேட்பதாகவும் இருக்கிறேன் அப்படின்னார். முதல்ல என்ன கேட்கலாம்னு நினச்சிட்டார். 2 விஷயம் இருக்குது. உன்னை எப்பவும் நினச்சிண்டே இருக்கணும் அப்படின்னு கேட்கட்டுமா, இல்லை மறப்பின்மையே யான் வேண்டும் மாடு, உன்னை நான் மறக்கவே கூடாது அப்படின்னு கேட்கட்டுமா அப்படின்னு நினச்சிட்டார். முதல்ல மனசு என்ன தெரியுமா சொல்லித்து? எப்பவும் நினச்சின்னு இருக்கணும்னு கேளு அப்படின்னு சொல்லித்து. எப்பவும் நினச்சின்னு இருக்கணும்னு கேட்டுடலாம். ஆனால் நினைவுன்னு வந்துட்டாலே மறதிங்கிறதும் பின்னாடியே வரதோ இல்லையோ. கண்ணன் கீதையில் சொல்கிறார், மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனஞ்சாங்கிறார். நினைவாயிருப்பவனும் நான் தான், மறதியாயிருப்பவனும் நான் தான். நினைவு மறதி ரெண்டுமா நான் தான் இருக்கேன். ஒருத்தர் எழுந்து சொன்னார், என்கிட்ட மறதியாக மட்டும்தான் இருக்கார் போல் இருக்கு, நினைப்பாக இருக்கிறதா தெரியவே இல்லை, எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு தான் இருக்கேன். இப்போ கூட பாருங்க, உபன்யாசம் கேட்குறேன், நன்னா கவனித்து ஊன்றித்தான் கேட்கிறேன். ஆனால் முடிச்சுட்டு வெளியில் போனால் ஒன்றுமே நினைவில் இருக்க மாட்டேன் என்கிறது. அப்போ மறதியாகவும் பெருமாள் இருக்கார், நினப்பாகவும் பெருமாள் இருக்கார். இப்போ உன்னையே நினச்சென்றிருக்கணும்னு நான் கேட்கட்டுமா, இல்லை உன்னை மறக்கவே கூடாதுன்னு கேட்கட்டுமா? ஆழ்வார் பார்த்தார், நினைவுன்னு வந்துடுத்துனா மறதிங்கிறது பின்னாடியே வந்துடும்.
அதனால் உன்னை மறக்கவே கூடாதுன்னு கேட்டுடுவோம் அப்படின்னு நினைவிலே கொண்டு அதையே பகவானிடத்திலே பிரார்த்தனையாக வைக்கிறார். பெருமானே, என்னுடைய ஜென்மங்களை களைந்து நீ மோட்சம் தரணும்னு நான் கேட்கப் போவதில்லை. இவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பாருங்க. ஏன்னா எந்த சிறந்த பக்தர் பகவானுக்கு முன்பு வந்தாலும் அவர் என்ன கேட்பார் தெரியுமா? எனக்கு மோட்சத்தை கொடு, இந்த சம்சார பிணியை அறுத்து கொடு, இந்த ஜன்ம மரண பரம்பரைகளிலிருந்து நான் தப்பிக்கத்தான் ஆசைப்படுகிறேன். இதைத்தான் அனைவரும் கேட்பார்கள். இவர் சொல்லிட்டார், எனக்கு நீ மோட்சம் கொடுன்னுலாம் நான் கேட்கப் போவதில்லை. இப்போ இன்னமும் ஆர்வம் பெருமானுக்கு அதிகரிக்கும். அப்போ வேற ஏதாவது கேட்க போகிறார் போல் இருக்கு. அதை விட வசந்ததாக ஒன்றுமே கிடையாது, மீதியெல்லாம் அதை விட தாழ்ந்தது தானே. ஐயோ, இவனும் சாந்தீபனியை போல ஏதாவது கேட்க போகிறாரா அப்படின்னு பகவான் நினைத்து கொண்டிருப்பார். அப்போ மெதுவாக சொல்கிறார், உன்னை நான் மறக்கவே கூடாதுங்கிறதான் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். நீ எனக்கு எத்தனை பிறவி வேண்டுமானாலும் கொடுத்துக்கொள். உன்னை மறக்கவே கூடாதுங்கிறதான் கேட்குறேன்னு சொல்கிறதுக்கு முன்னே இதெல்லாம் சொல்லியிருக்கார். நீ எத்தனை பிறவி வேண்டுமானாலும் கொடுத்துக்கொள். அப்பவும் பகவான் பார்த்தார், எந்த பக்தனும் இது வரைக்கும் அப்படி கேட்டதே கிடையாது. ஆதலால் பிறவி வேண்டேன்னு பாடினவாழத்தான் பார்த்துருக்கேன். இவர் என்ன இன்னும் எத்தனை பிறவி வேணால் கொடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. காமையே வைஷ்ணவத்வம் தூ சர்வஜன்மசு கேவலம் ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே ரொம்ப முக்கியமான பகுதி. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் பக்கத்திலேயே போக வேண்டும். அவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் இருக்கா சுவாமி? எங்களுக்கு ஜிதந்தே ஸ்தோத்திரமே தெரியாது, இப்போ வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேன்னு ஒருத்தர். என்னன்னு கேட்டேன். இனிமேல் திருவாராதனம் பூஜையே பண்ணலை, அதை வேணும்னா நிறுத்தி விடுறேன்னா. அப்படி முடிவெடுக்கக்கூடாது. நாம் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா இன்றைக்கி நிறைய சாதனங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, யூடியூப்பில் கூட நீங்கள் போய் ஜிதந்தே ஸ்தோத்திரம்னு போடுங்க. அதை ஒலிக்க செய்து நீங்கள் திருவாராதனத்தை பண்ணுங்க. கேட்டுகிட்டே இருந்தால் நாளாவட்டத்தில் நாளடைவில் ஓரளவுக்கு மனப்பாடம் ஆகிவிடும். ஜிதந்தே ஸ்தோத்திரங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. 6 ஜிதந்தே இருக்குது, அதில் 5 ரொம்ப முக்கியங்கிறான். 6 பகுதிகளாக அதை பிரித்து வச்சுருக்கா. அதில் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறா. அதில் முதலாவது ஜிதந்தேயில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை. காமையே வைஷ்ணவத்வம் தூ சர்வஜன்மசு கேவலம். வைஷ்ணவ பிறவி கிடைக்கும்னு சொன்னால் எத்தனை பிறவிகளை நீ கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டாள் அதைத்தான் பாடினான். உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் எத்தைக்கும் 7 பிறவிக்கும். எத்தனை பிறவிகளை நீ கொடுத்தாலும் சரி, பிறப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரு நிபந்தனை தான். நீயும் பிறக்கணும், நீ அவதாரம் பண்ணணும். நீ அவதரிக்கிற போதெல்லாம் நாங்களும் பிறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப கெட்டிக்காரி ஆண்டாள். அப்படி கேட்குறச்ச கூட என்ன கேட்டாலாம், நீ பிறக்கிறச்செல்லாம் நாங்கள் பிறக்கணும், ஆனால் சீதா பிராட்டியைப் போலே பரதாழ்வானைப் போலே எங்களுக்கு பிறவி கொடுத்து விடாதேன்னா. சீதையை போல பிறக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை, பரதனை போல பிறக்கணும்னு நாங்கள் ஆசைப்படலை. அப்போ யாரை போல பிறக்கணும்? லக்ஷ்மணனை போல பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா கணப்பொழுது கூட பகவானை விட்டு தராதவன், விட்டு பிரியாதவன். சீதைனா 3 முறை பிரிந்திருந்தாள், பரதன் 14 ஆண்டுகள் பிரிந்திருந்தாள். லக்ஷ்மணன் பிரிஞ்சிருந்தாரா? லக்ஷ்மணன் பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கலேங்கிறது ஆச்சரியம் இல்லை. லக்ஷ்மணனை விட்டு பகவான் பிரிந்திருக்கவில்லை. அதனால் லக்ஷ்மணனை போல பிறவியை கொடு. அப்படி ஒரு பிறவி கிடைக்கும்னு சொன்னால் எத்தனை பிறவி எடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். திரியக்ஸ்தாவர ஜென்மங்களை கூட அபேட்சித்தார்கள். புரியுறா போல சொல்கிறேன். ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். எத்தனை ஆச்சாரியர்கள் ஒரு புழுவா நான் பிறக்க மாட்டேனான்னு ஆசைப்பட்ட ஆச்சாரியர் உண்டு. ஒரு கல்லா பிறக்க மாட்டேனா, ஒரு வாசலாக இருக்க மாட்டேனா, நதியாக இருக்க மாட்டேனா, படியாக இருக்க மாட்டேனா. குலசேகர பெருமாளே ஆசைப்பட்டிருக்கார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேழ்வென் நான் அடிமை திறமல்லால் கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனேன்னு பாடியிருக்கார் இல்லையோ. திருமலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே ஒரு குருகாக பிறக்க வேண்டும், ஒரு நாரையாக பிறக்க வேண்டும், கொக்காக பிறக்க வேண்டும் ஆசைப்பட்டிருக்கார. மீனாய் பிறக்கணும்னு கேட்டிருக்கார். இப்படி இதெல்லாம் ஆசைப்பட்டிருக்காளே, அதில் என்ன அத்தனை வசதி என்ன இருக்கிறதுனால் பகவத் பாகவத சம்பந்தம். அதைத்தான் ஆள வந்தார். அழகாக சொல்கிறார், பெருமானே எத்தனை பிறவிகளை எடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உன்னிடத்திலே அடிமையாக இல்லாதார், அந்த அடிமை செல்வத்தினுடைய சுவை அறியாதார், அவர்கள் இல்லங்களிலே நான்முகக் கடவுளுக்கு ஒப்பான ஒரு பதவி கொடுத்து எனக்கு நீ ஒரு பிறவியை கொடுத்தாலும் அதனை நான் ஆதரிக்க மாட்டேன்னார். ஸ்ரீவைஷ்ணவர்கள் இல்லை,
பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம்னா என்னன்னே தெரியாது, பெருமானிடத்துல துளி கூட பக்தியே இல்லை. அப்படிப்பட்ட வீட்டிலே செங்கோல் செலுத்தும் அதிகாரம் கொடுத்து பெரிய ராஜாவாக என்னை பிறப்பித்தாலும் அதன் ஆசையே படமாட்டேன். அப்போ என்னதான் வேணும்? அதுக்கு பதில் சொல்றார். நான் என்ன தெரியுமா ஆசைப்படுறேன்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லங்களிலே எங்கோ ஊர்ந்து செல்லுகிற ஒரு எறும்பாகவோ ஒரு கிருமியாகவோ ஒரு புழுவாகவோ பிறப்பேனாயின் அதை நான் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பாடியிருக்கார். அப்போ ஆசைப்படுறோம், பிறக்கணும்னு ஆசைப்படுறோம்னால் இந்த சம்சாரத்திலே பிறந்து இங்கே இருக்கிற சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு ஆசைப்படுறோங்கிறது பொருள் அன்று. பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் அதற்காக நாம் நிச்சயமாக பிறப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். திரும்ப திரும்ப ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்திலே நமக்கு பிறவி ஏற்படும்னு சொன்னால், சதாச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்கும்னு சொன்னால், எத்தனை பிறவிகளை அவர் கொடுத்தாலும் நமக்கு உத்தேசியம்தான். வருஷம் பூரா உபன்யாசங்கள் நடக்கிறது, காலக்ஷேபங்கள் நடக்கிறதுன்னு சொன்னால் சேலத்தில் பிறவியை யாராவது வேண்டான்னு சொல்லுவாடா? நிச்சயமாக இங்கே தான் பிறக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு கொள்ளுவோம். உண்மையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், மற்ற மாநகரங்களை காட்டிலும் சேலத்துக்கு இருக்கிற பெருமை. ஒரு மாத காலம் ஆடி மாதம் முழுக்க முழுக்க குணானுபவங்கிறது இந்த நாவலம் பெரிய தீவில் இத்தனை பெரிய உலகத்திலே எந்த மூலையிலும் நடக்கவில்லை. அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை உங்களுக்கு அதை நடத்துவதிலே சிரமங்கள் இருந்தாலும் சரி, இதற்கென்ன எத்தனை பேர் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறத நன்றாக நான் அறிவேன். ஏன்னா இன்னைக்கு நேற்று உங்களோட தொடர்பு கிடையாது, சுமாராக 20 ஆண்டுகளாக இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதற்காக எத்தனை பேர் உழைக்கிறீர்கள்ங்கிறதையும் அடியேன் நன்கு அறிவேன். சோர்வடையாமல் தளர்வடையாமல் என்றேனும் ஒரு நாள் இதை பலரும் ஆதரிப்பார்கள் திரும்பவுங்கிற நம்பிக்கையோடே செயல்படுகிறார்கள். அதனால் நீங்கள்லாம் வந்து ஆதரிக்க வேண்டும். நம்மளால் செய்ய முடிஞ்சது அதுதானே. நாம் வந்து ஆதரிச்சாக்கா மேலே மேலே நன்னா பண்ணணுங்கிற ஆசையே நிர்வாகிகளுக்கு ஏற்படும். இல்லைன்னா அவன் என்ன சொல்லிடுவா, நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லையே சுவாமி. அப்போ பாருங்க, அது நம்ம கையை விட்டு போறா போலத்தான் நமக்கு ஒரு காட்சி கண்ணு முன்னே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி கையை விட்டு போயிடவே கூடாது. அதை பிடிச்சு நாம் வைத்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் கேட்கிறவனுக்கும் ஆர்வங்கிறது இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கேட்பதற்கு ஒருபோதும் நாம் தயங்கவே கூடாது. நமக்கு ஏதோ பகவத் பிரசாதத்தாலே இறைவனுடைய அருளாலே இந்த வசந்த சம்பிரதாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம ஒரு ஆச்சாரியரிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றிருக்கிறோம். இந்த தர்மத்தை ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் நான்கிற ஒரு அபிமானம் நமக்கு இருக்கிறது. அப்படின்னா இந்த அர்த்த விசேஷங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. இங்கே சில அன்பர்களை பாருங்க, ராமானுஜ சம்பிரதாயத்தை சேராதவாளாக இருப்பா, ஆனால் சுமாராக 30-40 வருஷமாக வரவாளாக இருப்பா. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை விட அதிக அர்த்தங்களை கேட்டு தெரிஞ்சின்றவாளாக இருப்பா. ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் ரொம்ப பக்தியோடு இருக்கிறவர்களாய் அவர்களை ஆச்சாரியர்களாகவே மதிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வைணவர் அல்லாதவர்கள் வைணவ சம்பிரதாய கருத்துக்களை ஆசையோடே கேட்கிறார்கள், தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களை போற கொண்டாடுகிறார்கள், தங்களுடைய ஆச்சாரியர்களாகவே மெச்சுகிறார்கள். பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மவர்களை பார்த்தால் ஆடி மாதம் இங்கே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதே தெரியாமல் இருக்கிறார்கள். இப்போ வைணவர் அல்லாதவர்களுக்கு இடத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா, இல்லை வைணவர்களாக இருக்கிறவர்கள் பாராமுகமாக இருக்கா, இதை பற்றிலாம் பெருசாக ஆர்வம் காட்டுறதே கிடையாது. வரணுங்கிற எண்ணம் இருக்கிறதா தெரியல, ஆதரிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதா தெரியல. அவர்களை பார்த்து வருத்தப்படுறதான்னா இப்போ இந்த பக்கம் பார்த்து சிரிக்கணும், அந்த பக்கம் பார்த்து அழணும், அவ்வளவுதான் நம்மளால் இப்போ செய்ய முடியும். அதனால் காமையே வைஷ்ணவத்வம் தூ சர்வஜன்மசு கேவலம். எத்தனை பிறவிகளை பகவான் கொடுத்தாலும் குலசேகர பெருமாள் அதைத்தான் சொல்கிறார், உம்மை எப்போதும் மறவாமைதான் நான் வேண்டுவது. பெருமானை எப்பவும் உன்னை நான் மறந்துடவே கூடாது, அதை மட்டும் நமக்கு நீர் நிச்சயமாக அனுகிரகிக்க வேண்டும். தேவரீருடைய திருவடியணை தாமரைகளை ஒருபோதும் அடியேன் மறக்கக்கூடாது. அடியனை தான் ஒரு இடத்துல சொன்னேன், பெருமானே ஒன்னைத்தான் நான் பார்க்கணுங்கிறத நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க, ஒன்னைத்தான் நான் பார்க்கணுங்கிறத நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றை தவிர நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே சாலையில் போயிட்டு இருப்போம், ஏதோ ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்கா, ஓ புதுசாக ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு அதை அப்படியே திரும்பி பார்க்கிறோம். ஓ இந்த படம் வந்துவிட்டா வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த பக்கம் கோயில் இருக்கும், பெருமாள் நின்றுட்டு இருப்பார். ஐயோ அந்த பக்கம் போஸ்டரை பார்த்து இவ்வளோ ஆச்சரியப்பட்டு இருக்கியே, கொஞ்சம் என்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாதா?
என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டா நீ உய்வடையலாமே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். ஆனால் என் பார்வை இந்த பக்கம் தான் போகுது, அந்த பக்கம் போகலை. அந்த பக்கம் கோயில் இருக்கிற நினைவு கூட எனக்கு இல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன், இத்தனை பேசுகிறோம், இத்தனை படிக்கிறோம், இத்தனை கேட்டிருக்கோம், அவரைத்தானே நாம் பார்க்கணும், நாம் வேறு எதையோ பார்த்துட்டு இருக்கோமே. அப்போ தான் பகவான் இடத்துல போய் கைகூப்பி ஒரு வார்த்தை சொன்னேன், வரச்சே உன்னை பார்த்துருக்கணும், பார்க்கல, தப்பாக நினச்சிக்காதே, உங்ககிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், நீ இருக்கிற இடத்தைத்தான் பார்க்கணுங்கிற அறிவிருந்தும் நான் உன்னை பார்ப்பதில்லை, என்னால் தான் முடியல, ஆனால் ஒன்னால் ஒன்று முடியும்னு. அவர் கேட்டார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னார். நான் பார்க்குற இடத்தெல்லாம் நீயே வந்துடுன்னு. நீ இருக்கிற இடத்த நான் பார்க்கலன்னா என்ன, நான் எங்கெல்லாம் பார்க்குறேனோ அங்கெல்லாம் நீ வந்துடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை அவரிடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே போனாலும் பகவன் நாமாக்களை சொல்லிக்கொண்டே போங்கள். எப்பவும் அவன் திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கும். அது எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த பணியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சரி, எப்போதும் அவன் திருநாமங்களை சொல்லுங்கள். எப்போதும் திவ்ய பிரபந்த பாசுரங்களை அனுசந்தியுங்கள். இல்லைன்னா யூடியூப்பில் போட்டுட்டு கேட்டுண்டே வேலையை பாருங்கோ. அதுதான் நம்ம காதில் விழுந்துட்டே இருக்கணுங்கிறதுல தீர்மானமாக இருங்கள். அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் அந்த அவிச்சின்னமான ஸ்மிருதி இருக்கு பாருங்கோ, அறுபடாத நினைவு, அது நமக்கு வசமாகும். எப்போதும் பகவானை நாம் நினைத்து கொண்டே இருக்கலாம். அதைத்தான் 3வது ஸ்லோகத்தாலே பிரார்த்தித்து கொள்ளுகிறார். அதுக்கு மேலே என்ன பிரார்த்தனையை 3வது ஸ்லோகத்தாலே செய்தாரோ அதை இன்னமும் விவரித்து சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். நாகம் வந்தே தவ சரணையோஹோ துவந்த்வம் அத்வந்த்வ ஹேதோஹோ கும்பீபாகம் குருமபிஹரே நாரகம் நாபனேதும் ரம்யாராமா மிருது தனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம் அப்படின்னு பாடுறார். அடியேன் தேவரீருடைய திருவடி இணையை சுக துக்க நிவர்த்தியின் பொருட்டு சேவிக்கிறேன் அல்லேன். முதல்ல ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார், உன்னை வந்து சேவிச்சா இந்த துன்பம் எல்லாம் போகும், உன்னை வந்து சேவிச்சா இந்த சுகமெல்லாம் உண்டாகும் அப்படின்லாம் நிறைய இடங்களில் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பகவான் கூட எப்படி ஆக்கி வச்சுருக்கோன்னு பாருங்க. டாக்டர்ஸை பற்றி சொல்லும்போது இவர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறார், இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, நல்ல கார்டியாலஜினா இவர்கிட்ட போங்கோ, தலையில் ஏதாவது பிரச்சனைனா இவர்கிட்ட போங்கோ, சரும வியாதினா இவர்கிட்ட போங்கோ, இப்படிலாம் பிரித்து வச்சுருக்காள் இல்லையோ. பகவானை கூட அப்படி தான் பிரித்து வச்சுருக்கோம். கல்யாணம் ஆகணும்னா இந்த கோயிலுக்கு போங்கோ, புத்திரப்பேறு வேணும்னா இந்த கோயிலுக்கு போங்கோ, ஹைதராபாத்துக்கு போங்கோ. வீசா வெங்கடேஸ்வரர்னு இருக்கார். பெருமாளுக்கே வீசா வெங்கடேஸ்வரர்னு பேர். உங்களுக்கு வீசா கிடைக்கணும்னா அவரை போய் முதல்ல ஒரு 11 சுற்று சுற்றணும், கண்டிப்பாக கிடச்சிடுமா. கிடச்சப்பறம் 108 சுற்று சுற்றணும்னு வச்சுருக்கா. முதல்ல 108 கிடையாது, நீ 11 சுற்றினா போதும், அப்புறம் உனக்கு வீசா கிடச்சிடும். அதுக்கப்புறம் 108 சுற்றுன்னு வச்சுருக்கா. ரொம்ப கூட்டம், உள்ளுக்குள்ளே போனால் இளைஞர்கள் அப்படியே அந்த இடத்த மொய்த்து கொண்டு பெருமானை சுற்றி வந்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் விதேசம் போகணும்னு ஆசை. அதை ஒருத்தர் பார்த்தார், வீசா கிடச்சுட்டா போருமா, அதுக்கு முதல்ல பாஸ்போர்ட் வேண்டாமான்னு அவர் ஆசைப்பட்டார், கவலைப்பட்டார். பாஸ்போர்ட் இருந்தால் தானே மேலே வீசா எடுக்கிறது. ஒரு மகாலட்சுமி மந்திரம்னு கட்டினார், பாஸ்போர்ட் மகாலட்சுமின்னு பேர் வச்சுட்டார். முதல்ல இங்கே வந்து சுற்றுங்கோ, இவள் அனுகிரகம் இருந்து அவங்ககிட்ட போனால் தான் வேலையே நடக்கும். அப்போ பாஸ்போர்ட் வேணும்னா இங்கே வாங்கோ, தாயார் பாஸ்போர்ட்டை கொடுத்துருவா. எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தை எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டா பாருங்க. தாயார் புருஷகாரம் செய்கிறாள், பகவான் தான் மோட்சத்தை தருகிறார். மோட்சங்கிறது மேலான பலன், அதை அடையணும்னா ஒரு சிபாரிசு நமக்கு தேவையாக இருக்குது. ஆனால் அந்த புருஷகாரங்கிறது அப்படி சிபாரிசுன்னு நாம் அடக்கிவிட முடியாது, அது அதுக்கும் மேலே. சிபாரிசுங்கிறது நான் சொல்லலாம், செஞ்சே ஆகணும்னு ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. அவர் லெட்டர் கொடுத்தா உங்களுக்கு நான் வேலை போட்டு கொடுத்துடணுமா அப்படின்னு எஜமானர் கேட்டால் என்ன பண்ணுறது? இப்போ அவர் திரும்ப வந்து நம்மகிட்டே சொல்லுவார், நான் லெட்டர் கொடுக்கலனா கூட வேலை கொடுத்துருப்பார் போல் இருக்கு, உங்கள் லெட்டர் கொடுத்தப்பறம் தான் வேலை இல்லைன்னு ஆகி போச்சுன்னா சிபாரிசு பயன்படலை எடுபடலையோ இல்லையோ. தாயார் பண்ணுற சிபாரிசு அந்த மாதிரி கிடையாது, கண்ணழிவற்ற புருஷகாரம்னு சொல்லுவாள். அவள் சொல்லிட்டா மறுபேச்சே கிடையாது, செஞ்சுதான் ஆக வேண்டும். அப்போ அவள் அனுகிரகம் செய்கிறாள், அதுக்கு மேலே பகவானுடைய அனுகிரகத்தை நாம் பெறுகிறோம். அப்போ பாஸ்போர்ட்டை தாயார் கொடுக்குறார், வீசாவை வெங்கடேஸ்வரர் கொடுக்கிறார் அப்படின்னு அங்கே அமைத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ பல கோயில்களுக்கு நம்முடைய சுகதுக்க நிவர்த்திகளுக்காக, சுகத்தினுடைய பிரவൃத்திகளுக்காக, துக்கத்தினுடைய நிவர்த்திகளுக்காக நாம் போகிறோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட நான் வரவே இல்லைன்னு தான் பெருமாள் கிட்ட நான் அந்த மாதிரிலாம் வந்திருக்கேன்னு நினச்சுடாது. இப்படி சொன்னாலே பாதி பாரம் பகவானுக்கு குறைந்து விடும். உங்களுக்கு புரியுறா போல சொல்கிறேன். தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், 5 மணி ஆனால் நான் கோயிலுக்கு போகாத இருக்கவே மாட்டேன், 30 வருஷமாக போயிட்டுருக்கேன்னு சில பேர் சொல்லலாம்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 30 வருஷமாக விடாத 5 மணியாக நான் போயிட்டு இருக்கார், இவர் பகவானுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கோயிலுக்கு போனேன். பகவானை பார்த்து சொன்னேன், அந்த அன்பர் சாயங்காலம் தவறாத வந்துடுவாராமே. உடனே பகவான் என்ன தெரியுமா சொன்னார், அதை வேற ஞாபகப்படுத்தலாரே, இப்போ நினச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்குது, 5 மணியான வந்துடும் என் கழுத்து அறுக்கிறதுக்கு அப்படின்னார். சுவாமி அவர் ரொம்ப வசதியாக சொல்லிட்டு இருக்கார், 30 வருஷமாக போயிட்டு இருக்கேன், 5 மணியான போயிட்டு இருக்கேன்னு, நீ என்னமோ கழுத்தறுக்கிறதுக்கு வராருன்னு சொல்கிறீரேனால் பின்னென்ன தினந்தோறும் வந்து இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுட்டே இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னார் பெருமாள். அப்போ தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம வீட்டுக்கே யாராவது ஒருத்தர் தினந்தோறும் 30 வருஷமாக 5 மணிக்கு வந்துட்டோம், இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுட்டு இருந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? ஐயோ மணி 5 போகிறதா, மணி இப்போ 4, இப்போ கொஞ்சம் வெளில போயிட்டு வர, ஒரு 5:30 வரேன், அது வந்துட்டு போட்டோம் அப்புறம் வரேன்ட்டு வெளியில் கிளம்புவோமா மாட்டோமா? ஏன்னா நேரடியாக நமக்கு சொல்லவும் முடியல. இந்த தர்ம சங்கடத்தை பகவானுக்கு நாம் கொடுத்துடவே கூடாது. நாம் யாரை பார்த்தாலும் இன்னமும் பார்த்துட்டே இருக்கணும்னு நமக்கு தோன்ற வேண்டும். யார் பேசினால் இன்னமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்ற வேண்டுமோ, யாரை பார்த்தால் இன்னமும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு தோன்ற வேண்டுமோ, அவரோட எத்தனை நேரம் வேணும்னா செலவழிக்கலாம்ங்கிற எண்ணம் தான் ஏற்படணுமே தவிர ஐயோ வீட்டுக்கு வந்துட போகிறதேன்னு நம்ம நினச்சிக்கலாமா? அடியோட கூடவே கூடாது. அதனால் நீங்கள் எத்தனை வருஷமாக கோயிலுக்கு போகிறீங்கோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த எண்ணத்தோடு போகிறீர்கள்ங்கிறது முக்கியம். நேரம் போங்கோ, கொடுத்ததற்கெல்லாம் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கோ. இதைத்தான் ஒரு இடத்துல அடியன் எழுதியிருந்தேன். சாதாரணமாக நீங்கள் எப்படி இருக்கீங்கோன்னு யாராவது கேட்டுட்டா பல பேர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. இதை சொல்லாத மனிதர் உலகத்தில் இல்லவே இல்லை. பெருத்த பணக்காரர்களும் அதைத்தான் சொல்கிறா, வறியவர்களும் அதைத்தான் சொல்கிறா. ஆனால் வறியவர்கள் பாடி அவ்வளவோ தேவலாம், பெருத்த பணக்காரர்களை காட்டிலும் நிம்மதிக்கு குறைவில்லாமல் தான் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது. ஆனால் இன்னமும் போயிட்டு இருக்க வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத வாடிக்கையாகத்தான் பலரும் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அன்பர் என்கிட்ட சொன்னார், வாழ்க்கை எப்படி போகிறதுன்னு கேட்டேன். நேர்த்திக்கடன்னா கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு நீர் சொன்னதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இருக்கிறா போலவே தெரியலையே, வாழ்க்கை எப்படி போகிறது இது என் கேள்வி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேர்த்திக்கடன்னா செலுத்தித்தான் ஆக வேண்டுமா? அவர் சொன்னார், முதல்ல நீ பதில் சொல்லுன்னார். ஆமாம், நேர்த்திக்கடன்னா செலுத்தித்தான் ஆகணும். அவர் சொன்னார், வாழ்க்கைன்னா வாழ்ந்து தான் ஆகணும்னார். அவ்வளவுதான். நேர்த்திக்கடன்னா செலுத்தித்தான் ஆகணும், வாழ்க்கைன்னா வாழ்ந்து தான் ஆகணும், ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறார். நாம் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. நம்ம எந்த நிலைமையிலே இருந்தாலும், எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு பெரியவர் நம்மிடத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னால் உங்கள் ஆசீர்வாதம் யாவரும் நலம் அப்படின்னு சொல்லிடுங்கோ. பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தாலே எல்லாரும் சௌக்கியம். பெருமானுக்கே தூக்கி வாரி போடும், இத்தனை கஷ்டங்களோடு இருக்கான். ஆனால் யார் கேட்டாலும் ஒரு கஷ்டமும் இல்லை, சௌக்கியமாக இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கானே, அவருக்கே ஒரு வெட்கம் வந்துவிடும். அப்படின்னா இவனுக்கு ஏதாவது ஒரு நன்மையை கண்டிப்பாக நாம் செய்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாவார். அதை விட்டுட்டு நாம் வெறும் கம்ப்ளைண்ட்ஸாக புகாராகவே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த சட்டமன்றத்தில் கூட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பாருங்க ரொம்ப கெட்டிக்காராடாக இருப்பாள், பெருசாக பகச்சிக்கவே மாட்டான், ஆளுந்தரப்ப பகச்சிக்கவே மாட்டான். ஏன்னா தொகுதிக்கு செய்யணும்னு ஆசை இருக்கிறவாளாக இருப்பாள். தங்களுக்கு செஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லாதவாளாக இருந்துட்டான்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவா? இந்த அரசு பல சீரிய திட்டங்களை திறம்பட நடத்தி கொண்டு வருகிறது, அதை நன்கு செயல்படும்படி செய்திருக்கிறது அப்படின்னு முதல்ல கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு, அப்புறம் தொகுதிக்கு என்ன தேவையோ, ரொம்ப நாளாக சாலை வசதி மேம்பாடு அதை பண்ணவே இல்லை, கொஞ்சம் சாலை போட்டு தரதுக்கு நிதி ஒதுக்கினா நல்லா இருக்கும். அப்போ ஆளுந்தரப்பு என்ன நினைக்கும்? ஓஹோன்னு முதல்ல ரொம்ப ஓஹோன்னு கொண்டாடி பேசியிருக்கார். இப்போ நாம் இதை செய்யலைன்னா அடுத்த தடவை இந்த கொண்டாட்ட பேச்செல்லாம் இல்லாத போயிடும். அவருக்கு ஒதுக்கி வைப்போம், அவர் பண்ண வேண்டியதை தொகுதியிலே செய்து விடட்டும். ஏன் இப்போ இருக்கிற ஆளுந்தரப்பே ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, நாங்கள் தேவையில்லாமல், அது நம்ம மத்திய அரசா ஒன்றிய அரசா மாறி எதோ சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த அரசை பகைத்து கொள்வதாக இல்லை அப்படின்னா பாருங்க. தேவையில்லாத எல்லாத்துக்கும் நாங்கள் முட்டி மோதிக்கிறதா இல்லை. ஏன்னா நிதி வேணும்னா அங்கே தான் போய் நிற்க வேண்டியிருக்கு, அவாகிட்ட போய் நின்றா தான் அங்கேருந்து பணம் கிடைச்சா தான் இங்கே எல்லாத்தையும் செய்யவே முடியும். அதனால் தேவையற்ற விஷயங்களில் வெறுமனே நாம் விதண்டாவாதம் பண்ணுறதா இல்லை. இந்த போக்கத்தான் பகவானோடு நாம் கடைபிடிக்க வேண்டும். உன்னிடத்துல எதையும் நான் கேட்பதாக இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவர் தவிச்சுட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் அவரை ஏமாற்ற முடியாது. ஓ இவர் சொல்லியிருக்கார், எதையும் கேட்காத இருந்துவிட்டாலே அவர் எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கார், அதனால் வெறும் வாய் வார்த்தைக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருப்போம். அவர் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். அவர் மனசு வரைக்கும் தொழாவி பார்ப்பார். சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறானா மனசுலேருந்து சொல்கிறானான்னு பார்ப்பார். ஓஹோ இவன் வாய் வார்த்தைக்கு சொல்கிறான்னா கொஞ்சம் இருக்கிறதையும் பிடிங்கினா தான் சரியாக வருவான்னு முடிவுக்கு வந்துடுவார். அதனால் அவர் அப்படிலாம் நாம் ஏமாற்ற முடியாது. அதைத்தான் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், நான் எதற்காகவும், எந்த ஒரு ஆனந்தத்தை பெறுவதற்காகவும், எந்த ஒரு துன்பத்தை தொலைப்பதற்காகவும் உன்னுடைய திருவடிகளிலே விழுகின்றேன் அல்லேன்.
அப்போ பெருமாள் கேட்டார், யாராவது சொன்னாளா என்கிட்ட வந்து விழுந்தா நரக்கத்துக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாளா? நரக்கத்தோட எல்லா பேரும் எனக்கு தெரியும். ஞானிகள்லாம் பகவானிடத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவா. என்ன பெரிய நரக்கம், நீங்களோ நானோ பார்க்காத நரகமா? எல்லாம் பல பிறவைகளில் பார்த்துட்டு வந்திருக்கிற இடங்கள் தான். அப்படின்னா திரும்ப கூட போயிட்டு வந்துடலாமே சுவாமி, என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்கக்கூடாது. இனிமேல் போகக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கணும். இனிமேல் ஸ்வர்க்கமோ நரக்கமோ அங்கெல்லாம் நாம் போகவே கூடாது. இனிமேல் எங்கே போகணும்னா, எங்கே போனால் திரும்ப வரமாட்டோமோ அங்கே போகணும். இதில் தீர்மானமாக இருக்கணும். மற்ற இடங்கள்லாம் போனால் திரும்ப வருதல்ங்கிறது உண்டு. ஒரே இடம் போனால் திரும்ப வருதல்ங்கிறது கிடையாது. மீட்சியின்னி வைகுந்தமாநகர்னு பாசுரம். திரும்ப வரவும் முடியாது, வரணும்னு ஒருத்தன் விரும்பவும் மாட்டான். அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணும்னு தான் நாம் ஆசைப்பட வேண்டும். அப்போ பகவான் கேட்டார், நரகத்தை தொலைத்துக் கொள்வதற்காக அப்படின்னு விட்டார் பாருங்க. இல்லை இல்லை, அதுக்காகலாம் வந்து நான் காலில் விழலை அப்படின்னு விட்டார். அதுக்கு மேலே சொல்கிறார், அழகாகவும் மென்மையாகவும் கொடி போன்ற சரீரத்தை உடையவர்களுமான அப்சர ஸ்திரீகள்லாம் இருக்காளே. பெருமாள் கேட்டார், அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஏதாவதுன்னார். ஓ ஸ்வர்க்கமா? அங்கே போனால் ஒரு பெரிய கேலண்டர் மாட்டி வச்சிருப்பா. அந்த கேலண்டரில் நாடோறும் அப்படியே அந்த தேதி அப்படி கிழிச்சுட்டே இருப்பாள் இல்லையோ. தேதி கிழிக்கிற கேலண்டர் பேச தெரிஞ்சால் நம்மளை பார்த்தா கேட்குமா, டெய்லி என்ன கிழிக்கிறிய, நீ என்ன கிழிச்சேன்னு கேட்குமா. அப்படியே கிழிக்கிறோம் இல்லையா, அப்படியே சர்ன்னு ஒரு சத்தத்தோடு கிழிக்கிறோமே. அங்கே ஸ்வர்க்கத்தில் மாட்டி வச்சிருப்பா. அங்கே யார் யாருக்கெல்லாம் புண்ணிய கணக்கு தீர்ந்து போச்சோ அவளை பிடிச்சி கீழே தள்ளிகிட்டே இருப்பாளாம். நான் மெதுவாக கேட்டேன், அந்த சுவாமி நன்னா தானே சௌக்கியமாக சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தாள், அவரையும் பிடிச்சி கீழே தள்ளிட்டீங்கோ? ஐயோ இப்போ தொப்புன்னு விழுந்துட்டு இருக்காரு. எங்கே போகிறாருன்னா அவருடைய ஆன்னு கத்திட்டு கீழே விழுந்துட்டு இருக்கார். எங்கே போகிறாருனால் புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எவ்வளோ புண்ணியம் இருந்ததோ அது வரைக்கும் இங்கே வச்சுருந்தோம், அதுக்கு தான் முடிஞ்சு போச்சு, கீழே தள்ளிட்டோம், சம்பாதிச்சுடுவான்னு தள்ளியாச்சு. அப்போ தான் எனக்கு ரொம்ப லைட்டாக பயம் வந்தது. அவர் விழறாரேன்னு இல்லை, அப்போ நமக்கும் ஒரு நாள் வருமோ. நான் மெதுவாக கேட்டேன், இந்த மாதிரிலாம் என்ன கண்டிப்பாக பிடிச்சி தள்ளுவோம் அப்படின்ட்டான். இந்த மாதிரிலாம் என்ன தள்ள மாட்டிடும் இல்லையோன்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ளே என்ன சொல்லிட்டா, கண்டிப்பாக பிடிச்சி தள்ளுவோம். அது கேலண்டர் மாட்டிருக்கு பாருங்க, இன்னும் 2-3 நாள் நினைக்கிறேன்னு சொன்னால் அப்போவே ஒரு நடுக்கம் வந்துடுறது. அப்போ நான் ஒரு முடிவுக்கு வரேன், அப்படின்னா இங்கே வரக்கூடாது. இதென்னா ரொம்ப ஓஹோன்னு இவாளே கவனிச்சு பாடலாம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்னமும் உங்ககிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி இவாளே பிடிச்சி தள்ளிவிடுவாளாம். அப்போ இங்கேயும் வரக்கூடாது. ரொம்ப நல்லா இருந்தது, அங்கே ரம்பா ஊர்வசி மேனகையெல்லாம் நாட்டியம் எல்லாம் ஆடிட்டு இருக்காளேன்னா அது பார்க்குறச்சேவே நான் கேலண்டர் என்ன சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன். யார் யார் போய் கீழே விழாராளோ ஒருத்தர் அங்கே தள்ளி விடச்சே இங்கே ரம்பா ஊர்வசி ஆடினா அதை பார்க்க போகிறோமா நம்ம? அந்த பக்கம் திரும்பி ஐயோ அவரையே பிடிச்சி தள்ளுறீங்கோ இப்படி தானே கேட்டுட்டு இருப்போம். அதுலேயே என் பொழுது கொள்வது. அதனால் ஸ்வர்க்கம் போகணுங்கிறதுக்காகவும் உன்னை சேவிக்கின்றேன் அல்லேன். உடனே பெருமாள் கேட்டார், நீர் என்ன சுவாமி, நீர் சுகம் வேணுங்கிறதுக்காக சேவிக்கலை, துக்கம் போகணுங்கிறதுக்காக சேவிக்கலை, நரகம் போயிட போறேனுங்கிற பயத்துக்காக சேவிக்கலை, ஸ்வர்க்கம் வேணுங்கிறதுக்காக சேவிக்கலை, கீழே எனக்கு மோட்சம் எல்லாம் பெருசாக ஆசை இல்லை பெருமானேன்னு சொல்லிட்டீர். அப்போ எதற்காகத்தான் நீர் என்னை வணங்குகிறீர்? அதுக்கு பதில் சொல்றார் அவர், பெருமானே நீ அடியவர்களுடைய துன்பங்களை போக்குகிறவர். பிரார்த்தனை பண்ணாதான் போக போறியாக்கோ, பிரார்த்தனை பண்ணலைன்னாலும் அடியவர்களுடைய துன்பங்களை உன்னுடைய துன்பங்களாகவே கருதும் இயல்பினன் நீ. நம்மாழ்வார் பாடினார் பாருங்க, காஞ்சி தேவபெருமாளை பாடுறார், துயரரு சுடரடி தொழுகழல் மனனே. காஞ்சிபுரத்தில் இருக்கிற தேவபெருமாளுடைய ஸ்ரீ ஷடாரி இருக்கு பாருங்க, அதற்கு துயரரு சுடரடின்னு பேர் சம்பிரதாயத்திலே. பொதுவாக ஷடாரி, ஸ்ரீ ஷடகோபன், ஸ்ரீ ஷடகோபம் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் திருப்பொலிந்த சேவடின்னு பேர், பொது நின்ற பொன்னங்கழல்னு பேர். இது ரெண்டும் ஸ்ரீரங்கத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமலைக்கு போனால் பூவார்கடல்கள்னு பேர், காஞ்சிபுரத்தில் துயரரு சுடரடின்னு பேர். அது என்ன துயர் அரு சுடர் அடி, அடியவர்களுடைய துன்பங்களை போக்கிக் கொடுக்கின்ற திருவடிகள். ஆனால் ராமானுஜர் சொல்லிட்டார், இந்த அர்த்தம் அவ்வளோ நயமா இல்லை, நன்னா இல்லைன்னா. சுவாமி ஆழ்வார் சரியாத்தானே பாடியிருக்கார், பகவான் அடியவர்களுடைய துன்பங்களை போக்கி கொடுக்கிறவன் தான். என்னால் அடியவர்கள் துன்பங்களை போக்குகிற திருவடிகளை உடையவன் அல்லன், தன் துன்பங்களை போக்கிக் கொள்கிற திருவடிகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணினார். உடையவர் ராமானுஜர் அர்த்தம் பண்ணிட்டார். அவருக்கு ஏது துன்பம் அப்படின்னா சிரிச்சார் ராமானுஜர், அடியவர் துன்பங்களை தன்னுடைய துன்பமாகத்தானே அவன் கருதுகிறான். ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்கிறார், சிம்பத்தின்னு ஒரு வார்த்தை, எம்பத்தின்னு ஒரு வார்த்தை. ரெண்டுமே வசந்தது தான். ஆனால் சிம்பத்தியை விட எம்பத்தி ரொம்ப வசந்தது. சிம்பத்தி ஒருத்தரை பார்த்தா ஒரு கருணை நமக்கு உண்டாருது. இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஐயோ பாவம் ஏதாவது செய்யணும், அது சிம்பத்தி. ஒருத்தர் படுற கஷ்டத்தை நம்ம கஷ்டமாகவே நாம் உணர்ந்தோம்னு சொன்னால் அதைத்தான் எம்பத்திங்கிறார். பகவான் அவர் தானே எம்பதி, நமக்கெல்லாம் பத்தியாக இருக்கிறவர் அவர் தானே. நம்ம அத்தனை பேருக்கும் பத்தியாக இருக்கிறவர், அத்தனை பேருக்கும் சுவாமியாக இருக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்னா, யாராவது கஷ்டப்பட்டால் அவர் தாங்கிக் கொள்ளவே மாட்டார்.
நேற்றுக்கே பார்த்தோமே. அதனால தான் தயாபரனேன்னு கூப்பிட்டாரோ இல்லையோ, யாராவது கஷ்டப்பட்டால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே அடியவர்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்கு எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறவர். சீத்தையின் இடத்துல ராமன் சொல்கிற வார்த்தை பாருங்க, மகர்ஷிகள்லாம் வந்தா எங்களை காப்பாற்றுங்கோ, ராட்சசர்கள்லாம் எங்களை போட்டு ரொம்ப பாடாப்படுத்துறா அப்படின்னு சொன்னார். உடனே பகவான் சொன்னார், கவலை கொள்ளாதீர்கள், எல்லா ராட்சசர்களையும் அவசியமாக வதம் செய்வேன், உங்களை எல்லாம் காப்பேன். உடனே சீத்த பெருமானுடைய காதிலே போய் முணுமுணுத்தாள், கிசுகிசுத்தாள். நீ ஏன் இப்படி ராட்சசாலாம் முடிப்பேன்னெல்லாம் வாய் வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்கே, இப்போ ராட்சசாலாம் நம்மளை ஏதாவது பண்ணாளா? நமக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இவாளுக்காக ராட்சசர்களோடு நாம் ஏன் பகமை கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். இந்த முனிவர்களை காப்பாற்றுறதுக்காக நீ ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணணுமா? நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத பொல்லாப்பு அப்படின்னு தாயார் கேட்டாள். பகவான் திரும்பி பார்த்துட்டு சொல்கிறார், சீதையை நன்னா கேட்டுக்கோ, நான் ஒன்றை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், என் பிராணனை விட்டாலும் விடுவேன், அடியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் கைவிட மாட்டேன். சீதை என்ன தெரியுமா பண்ணா? அப்பாடா, இதை உன் வாயால் கேட்கணும்னு தான் நான் அப்படி பேசினேன்னா. ஏன்னா அவளுக்கு ஒரு பயமா, இது வெறுமை சொல்லித்தா, வாய் வார்த்தைக்கு சொல்லித்தா, நிஜமாக சொல்லித்தான்னு இப்போ தெரியலையே. ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்கன்னா மூஞ்சியில் அடித்தா போல் நம்ம மாட்டேன்னெல்லாம் சொல்ல மாட்டோம். பார்க்குறேன், என்ன முடியுமோ என்னால் என்ன முடியுமோ அது கண்டிப்பாக பார்க்குறேன்னு நம்ம சொல்லும்போது என்ன தெரியுமா நினச்சிப்போம், திரும்ப இவர் கண்ணில் நம்ம விழிச்சுடவே கூடாது, திரும்ப அவர் அலைபேசியில் நம்ம அழைச்சுடவே கூடாது. சில பேர் புத்திசாலிகளாக இருந்தால் புரிஞ்சுன்னுடுவா. நான் போய் ஒத்தாசை கேட்டேன், அவருக்கு என்ன சூழ்நிலையோ தெரியல, அவர் பெருசாக ஆர்வம் காட்டலை, அதனால் திரும்ப போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவா. சில பேர் வீட்டுக்கு போன உடனே ஒரு ஃபோன் அடிச்சுடுவா. நாம் நினச்சிப்போம், நாம் அவருக்கு ஒரு மாதிரியாக தானே பதில் சொன்னோம், ஒன்றும் கண்டிப்பாக செய்கிறதா ஒரு வார்த்தை கூட நாம் சொல்லலையே, ஆனால் வீட்டுக்கு போன உடனே ஃபோனை போடுறாரு அப்படின்னு நினச்சிப்போம். கடைசி வரைக்கும் வாங்குற வரைக்கும் விடவே மாட்டா சில பேர். அப்படி சில பேர் இருப்பா. சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டேன் சுவாமி, அவருனும் பெருசாக அந்த சுவாமி ஆர்வம் காட்டலை, திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், அந்த வெக்கம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறது, அப்படியே இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லிடுறது. அப்போ ராமன் நான் காப்பாற்றுறேன்னு சொன்னார், வந்து ஹெல்ப்னு கேட்டால் காப்பாற்றுறேன்னு தான் சொல்லி ஆகணும். வெறும ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாரா, நிஜமாக சொன்னாரான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையோ. அப்போ தான் தாயார் சொன்ன உடனே பெருமாள் சொல்லிட்டார், நான் நிஜமாக தான் சொன்னேன், காப்பாற்றாமல் விடமாட்டேன்னு விட்டார். நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், அடியவர்களை விடமாட்டேன். அதையே இந்த இடத்துல குலசேகர பெருமாளும் சொல்லுகிறார். அப்போ நான் எதுக்காக உன்னை பிரார்த்திக்கிறேன்னா, பெருமானே, ஸ்வர்க்கத்துக்காகவோ இல்லை நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகவோ, சுகம் வேண்டும் துக்கம் போகணுங்கிறதுக்காகவோ, மோட்சத்துக்காகவோ எதற்காகவும் நான் உன்னை வணங்குகிறேன் அல்லேன். ஒரே காரணம்தான் பெருமானே, தேவரீர் எப்போதும் என்னுடைய ஹிருதயமாகிற மாளிகை இருக்கிறதே, அந்த இடத்தை விட்டுட்டு போகவே கூடாது, உம்மையே நான் எப்போதும் தியானித்து கொண்டிருக்க வேண்டும், இதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன்னார். பெருமானுக்கு நம்ம உள்ளத்தில் வசிப்பதுன்னா அத்தனை பிடிக்குமா. ஒரு பெரியவர் வீட்டில் ஒரு பெரிய பீரோவை வாங்கினார். ரொம்ப நாளாக வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, பீரோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவர் வாங்கி வச்சுட்டார். நல்லா பொட்டெல்லாம் வச்சு, சந்தன போட்டு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு, அதுக்கு பூமாலையெல்லாம் போட்டு, அதுக்கு மேலே என்ன தீபாராதனை எல்லாம் பண்ணி அவர் சொல்லியிருக்கார், சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்து நான் எல்லா பொருளையும் நான் தான் எடுத்து வைப்பேன், அதுக்கு முன்னே யாரும் அவசரமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சாயங்காலம் திரும்ப வந்தார். போய் நேராக அந்த பீரோவை அப்படி திறந்தார். பாருங்கோ, உள்ளுக்குள்ள விளக்கமாறுலேருந்து எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. பழைய செருப்பு, பிஞ்சு போன செருப்பெல்லாம் வச்சுருந்தா, பெரிய விளக்கமாரெல்லாம் வச்சுருந்தா, அதெல்லாம் துடைக்கிறதுக்கு மாப்பா இதெல்லாம் வச்சுருக்காளோ இல்லையோ, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா. இது எல்லாமே என்னென்னலாம் வெளியிலே வைக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தது. அவர் மெதுவாக மனைவியை பார்த்து கேட்டார், என்னது இது, நான் தான் சாயங்காலம் வந்து வைக்கிறேன்னு சொன்னேனே, ஏன் இதெல்லாம் வச்சுருக்கேன்? உடனே அந்த அம்மா பதில் சொன்னான், மனசும் பீரோ மாதிரி தானே பகவானை வைக்க வேண்டிய இடம், ஆனால் நாம் விளக்க மாற்ற போலே, பிஞ்சை செருப்பு போலே எத்தனை விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம், அதை முதல்ல சுத்தம் பண்ண வேண்டாமான்னு மெதுவாக கேட்டார். அவர் சொன்னார், எத்தனை பெரிய தத்துவத்தை நீ உணர்த்து விட்டாய், மனசை நாம் அப்படித்தான் வைத்து கொள்ள வேண்டும். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டின்னு பாசுரம். அப்போ உள்ளம் தூய்மையாயிருந்தால் பகவான் இருக்கிறார், உள்ளம் தூய்மையாக இல்லைனாலும் அவர் இருப்பார். ஏன்னா அவருக்கு நிர்பந்தம் இருந்து தான் ஆகணும். ஆனால் ஒரு இடத்துல நாம் ஆசையாக தங்கி இருக்கிறதுக்கும் இருக்க வேண்டியிருக்குன்னு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிறைய வேறுபாடு இருக்கும் இல்லையோ? என் தலையெழுத்து இருந்து தொலைய வேண்டியிருக்கு, இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இல்லைன்னா போகிறதுக்கு மனசே இல்லை. நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி ஆடி மாதம் கடைசியில் தான் வந்திருக்கீர், அது என்ன 2 நாள் அப்படியே இருந்து முடிச்சு கொடுத்துருக்கூடாதான்னு கேட்டார். சொன்ன உடனே எனக்கே அப்படி தான் தோணித்து. அது என்னமோ என் வாயிலேருந்து 2 நாள்னு தான் வந்தது. சரியான வார்த்தை தான். அப்படியே இருந்திருந்தால் ஒரு 3 நாளோ 4 நாளோ உங்களோட சேர்ந்து குணானுபவம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம்.
அடுத்த தடவை 5 நாள் வர முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ ஒரு இடத்துக்கு நாம் வரோம்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போனால் திரும்ப வரணும்னு நமக்கு ஆசை உண்டாக வேண்டும். ஐயோ அந்த இடத்துக்கு எவன் போவாங்கிறது வாயிலேருந்து வந்துருத்துன்னா போக போகிறது இல்லைன்னு அர்த்தம். அப்போ பகவான் எல்லா இடத்துலையும் அவர் இருந்து தான் ஆக வேண்டும். ஏன்னா சர்வாந்தரியாமி அவர். இங்கே இருப்பேன் அங்கே இருக்க மாட்டேன்னெல்லாம் அவரால் சொல்ல முடியாது. இருந்து தான் ஆகணும். ஆனால் இருக்க வேண்டிருக்கு இருக்கேங்கிறத விட எனக்கு பிடிச்சிருக்கு இருக்கேன்னு சொல்கிறது எவ்வளவு வசதியான விஷயம். அப்போ உள்ளம் தூய்மையாக இருந்தால் அவர் இருக்க போகிறார். அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் உள்ளம் தூய்மையாகி விடும். இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியா சுவாமி? அப்போ உள்ளம் தூய்மை ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னால் அவர் இருக்கணும்னு ஆசைப்படணும். அப்போ உள்ளம் தூய்மையாகிவிடும். உள்ளம் தூய்மையானால் அவர் அகலாமல் அங்கே வீற்றிருப்பார். வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா காஞ்சி தேவப்பெருமாளை பார்த்து சொல்றார், நீதான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனா அப்படின்னு கேட்டார். ஆமாம்னார் பெருமாள். இதனால் உமக்கு சந்தேகமா அதில் அதோ தெரியாதவர் யாரோ கேட்டால் பரவாயில்ல, எல்லாம் தெரிந்தவர் சர்வதந்திர ஸ்வதந்திரர் உமக்கு சந்தேகமானு கேட்டார். இல்லை கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீதான் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனா அப்படின்னு கேட்டார். ஆமாம்னார் பெருமாள். தேசிகன் சொல்றார், நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, ஒரு சின்ன வீட்டில் இருக்கோம்னால் யாராவது ஒருத்தர் பெரிய சாவி கொத்தை கொடுத்து பெரிய பங்களாவை கொடுத்து நீ அதில் தான் இருக்கணும், உன் பேரில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னு சொன்னால் நம்ம வெறும் வாய் வார்த்தைக்கு அதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்லுவோமே தவிர மனசு உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லும், ரொம்ப மறுத்து பேசாதே அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறார். சும்மா மேலெழுந்த வாரியாக 2 வார்த்தை சொல்லிட்டு சரி இவ்வளோ நிர்பந்திக்கிறதுனால நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முதல்ல சாவியை வாங்க பாரு, முதல்ல பத்திரத்தை வாங்க பாரு அப்படின்னு தானே மனசு சொல்லிட்டு இருக்கோம். தேசிகநாத் தான் சொல்கிறார், சிறிய இடத்துல இருக்கிறவாளை கூப்பிட்டு பெரிய இடத்துல இருங்கோன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாளா? ஆனால் நீ ரொம்ப விசித்திரமானவனா இருக்க பெருமானேன்னார். ஏன்னு கேட்டால் பெருமாள் உலகம் முழுக்க உன்னோடது, நீ எங்கே வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீ இருக்க ஆசைப்படுறது எது தெரியுமா? ஒரு சிறிய துவாரம் என்னுடைய உள்ளம்ங்கிறது இருக்கு பாரு, அந்த இடம் தான் உனக்கு பிடிச்சிருக்கு. நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, டஞ்சனாட்டம் இருக்குது, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். நம்மளால் அங்கே இருக்கவே முடியல, இப்படி திரும்ப முடியல அப்படி திரும்ப முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பெருமாள் சொல்கிறார், எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிச்சிருக்குங்கிற. என் பக்தனுடைய உள்ளம் அங்கே உறைவதை காட்டிலும் எனக்கு எதுவுமே பெரியதாக தெரியவில்லை. நாரதர் போய் பெருமாள் கிட்ட கேட்டார், உலகத்திலேயே யார் ரொம்ப பெரியவர் அப்படின்னு கேட்ட உடனே இந்த பூமி தான் பெருசாக இருக்குது. பூமி தான் பெருசு? இல்லை இல்லை, பூமியை விட கடல் பெருசாக இருக்குது. கடல் தானே 3 மடங்கு இருக்குது, கடல் 3 மடங்கு இருக்கிறதுனால கடல் பெருசாக இருக்குது. அந்த கடலை குருமுனிவர் பருகிவிட்டார்னு அறிகிறோம். அகஸ்தியர் அவர் தான் பெருசாக இருக்கார். என்னதான் பெரியவராக இருந்தாலும் ஆகாயம் இருக்குது, அதுக்கு கீழே தான் அவர் நின்றுட்டு இருக்கார். ஆகாயம் தான் பெருசாக இருக்குது. பெருமாள் சொன்னார், இல்லை இல்லை நான் தான் பெரியவர். ஏன்னா ஆகாயத்தையும் சேர்ந்து திருவிக்கிரமனாக உலகளந்த பெருமாளாக அளந்தவன் நான் தானே, நான் தான் பெரியவனாக இருக்கேன். அப்புறம் நாரதரை பார்த்து சொன்னார், இல்லை இல்லை நீ தான் பெரியவர், ஏன்னா நான் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கேன். எப்படி முடிஞ்சு போச்சு பாருங்க. முதல்ல பூமின்னு ஆரம்பித்து பூமியை விட கடல் பெரியது, கடலை காட்டிலும் அகஸ்தியர் பெரியவர், அகஸ்தியரை காட்டிலும் ஆகாய பரப்பு பெரிசு, அதை காட்டிலும் திருவிக்கிரம பெருமாள் பெரியவர். கடைசியில் பக்தன் உள்ளத்திலே நான் உரைகின்றேன், என்னையும் அவன் உள்ளடக்கி இருக்கிறான்னு சொன்னால் அந்த பக்தன் தான் சிறந்தவன் பகவானே கொண்டாடி இருக்கிறான். அந்த பிரார்த்தனையைத்தான் இந்த ஸ்லோகத்தாலே குலசேகர ஆழ்வார் பகவானிடத்திலே செய்கிறார். அதுக்கு மேலே சொல்றார், இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த பக்தி இருக்கே, இது நாளாவட்டத்தில் வளர்ந்துட்டே போகணும்னு ஆசைப்படுறேனே தவிர ஒரு காலம் குறைந்து விடக்கூடாது. எத்தனை ஜென்மங்கள் ஏற்பட்டாலும் குறைந்து விடக்கூடாது. அப்போ பாருங்க, எத்தனை ஜென்மம் ஏற்பட்டாலும் பரவாயில்லைங்கிறார் அவர். திரும்ப திரும்ப அந்த கருத்தை சொல்லிட்டே இருக்கார். உன்னிடத்திலே பக்தி செய்ய முடியும்னு சொன்னால் எத்தனை பிறவிகளை ஏற்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். இப்போ திருமலைக்கு போனோம்னா இந்த வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம்னு ரொம்ப பிரசித்தம். அப்படின்னு சேவிச்சது கிடையாது, சேவிச்சவா சில பேர் இருக்கலாம். அதுக்கு இன்றைக்கி போனோம்னா ஏதோ 15,000 16,000 டிக்கெட் கொடுக்குறா. அவ்வளோதானா சுவாமி, வாங்கிட்டா போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேதி என்றைக்கு போட்டு கொடுப்பான்னா ஒரு 15 வருஷம் கழித்து போட்டு கொடுப்பா, இல்லைன்னா ஒரு 20 வருஷம் கழித்து போட்டு கொடுப்பா. 20 வருஷம் கழித்து வாங்கோ. ஒரு பெரியவர் 80 வயசு இருக்கும், இல்லை 70 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. 70 வயசுக்கு போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துவிட்டார். நான் பார்த்தேன் 20 வருஷம் போட்டிருக்கேன், சந்தேகமாக அவரை பார்த்தேன், அவர் புரிஞ்சுன்னு விட்டார். அது வரைக்கும் தாங்குமா தாங்காதான்னு பார்க்குறான் போல் இருக்கு. என்ன சுவாமி 20 வருஷம் கழித்து போட்டு கொடுத்துருக்கா? நான் அப்படி பார்த்தேன், தேதியை பார்த்தேன், அவரையும் அப்படியே இறங்க பார்த்தேன். அவர் சொன்னார், அவன் தானே போட்டு கொடுத்துருக்கான், என்ன அது வரைக்கும் வைக்க வேண்டியது அவன் பொறுப்புன்னாங்க. இருக்கார் இல்லைங்கிறது விஷயம் வேறு. எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கார் பாருங்க. இந்த தேதியை போட்டு உனக்கு சேவை தரையான்னு கூப்பிட்டுருக்கான்னா
கொடுக்கலன்னா அங்கே போய் அவனுடைய கழுத்தை பிடிப்பேன் நான். நீ தேடி போட்டு கொடுத்துட்டு உன் சேவை கிடைக்குமான்னு நான் காத்துட்டு இருந்தா என்னை இங்கே கூட்டின்னு வந்துட்டியே. நீங்கள் கேட்கலாம், ஏன் சுவாமி வைகுண்டங்கிறது ரொம்ப வசதி தானே, இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, அங்கே போனால் டிக்கெட்டே வாங்க வேண்டாம், டிக்கெட் வாங்கினா அங்கே போயிடலாம், அங்கே போய் டிக்கெட் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, அங்கே போனால் நல்லா சேவிச்சுக்கலாமே அவரே அப்படின்னால் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். திருவேங்கடமுடையானுடைய தரிசனத்தோடே ஒப்பிட்டால் வைகுண்டமோ வைகுண்ட நாடோ ஒன்றுமே கிடையாது, வைகுண்ட நாதனோ ஒன்றுமே கிடையாதுன்னு விட்டார். இந்த அனுபவம் அங்கே கிடைக்குமா? அங்கே போனவா கூட பெருமாள் கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாளாம், கொஞ்சம் போயிட்டு வந்துவிட்டோமா அப்படின்னு கேட்பாளாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், கொஞ்ச நாள் முன்னாடி தானே சொன்னீர் அங்கே போனால் ஒருத்தன் திரும்ப வரமாட்டான், திரும்ப வரணும்னு ஆசையும் படமாட்டான். அந்த கருத்தை இப்போ மாற்றிக்கிறேன், அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அரசியல்வாதி எல்லாம் சொல்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி இப்போ நான் அதை திரும்ப பெற்றுட்டேன். ஏன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்லியிருக்கார், அங்கே போனால் ஒரு வார்த்தை கேட்போமா, கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துவிட்டோமா, எங்கேன்னு கேட்பார் பெருமாள். திருவேங்கடமலைக்கு போயிட்டு வந்துடுறேன், இங்கே வந்து உன்னை பார்த்தேன் சொல்கிறேன் தப்பா நினச்சிக்காதே, அவன் ஆட்டம் நீ இல்லை. அவரை போல் அந்த சிரிப்போ அந்த ஒரு கணப்பொழுதில் அவருக்கு ஆட்டுற அந்த அனுபவம் இருக்கே, அதை இவ்வளோ நாளையாக உன்னை பார்த்து எனக்கு கிடைக்கல, அந்த வைப்ரேஷன் இங்கே இல்லைன்னு சொல்கிறா போல திருமலையினுடைய வைபவம். அதனால தான் இந்த ஸ்லோகத்தால் அவர் சொல்கிறார், எத்தனை ஜன்மங்கள் ஏற்பட்டாலும் உன் திருவடிகளிலே பக்தி இருக்கே அது அழியாதிருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பிரார்த்தனை பண்ணுறார். நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி த்வக்பாதாம்போருஹ யுககதா நிஷ்சலா பக்திரஸ்து. பகவன் பகவன்னா பகவான், பகவான்னா என்ன அர்த்தம்? பகம்னா ஷாட் குண்யங்கள், 6 குணங்கள், ஷட்குணம் இருக்கு பாருங்க, அதை பகம்னு சொல்லுவார்கள். பகவான் ஷாட்குண்ய பரிபூர்ணன், 6 வகை குணங்களோடே கூடியவன். அது என்னென்ன? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த ஆறு கூட்டம் இருக்கு பாருங்க, இந்த 6 சேர்ந்த ஒரு திரள் இருக்கே அதற்கு பகம்னு பேர். இப்போ தனம் அதிகமாக இருந்தால் தனவான்னு சொல்கிறோமா, குணம் அதிகம் இருந்தால் குணவான்னு சொல்கிறோமா, பகம் நிறைவாக இருந்தால் பகவான். இவ்வளவுதான் அர்த்தம். 6 குணங்கள் தானா? கணக்கில்லாத குணங்கள்னு சொன்னீரேனால் இந்த 6 குணங்கள் தான் ஒரு ஊற்றுவாய் ஆட்டம் இருக்குது. அங்கிருந்து தான் பல வகையான குணங்கள் புறப்படுகின்றன. அதனால பெருமான பகவானேன்னு அழைக்கிறார். நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே, அழக வார்த்தை சொல்றார். அடியேனுக்கு ஆமுஷ்மிக சாதனமான தர்மத்தில் ஆசை இல்லை, ஐகிக சாதனமான பணக்குவியலிலும் ஆசை இல்லை. இப்போ நிறைய தர்ம காரியங்கள்லாம் ஒருத்தர் பண்ணுறாருனால் அவர்கிட்ட போய் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? சுவாமி மறுமைக்கு பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, இம்மைக்கு ஒன்றும் குறவில்லை, மறுமைக்கு இந்த பிராணனை தியாகம் பண்ணியாச்சுன்னால் அது நல்ல இடத்துக்கு போய் சேரணுமோ இல்லையோ, அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். என்றைக்குமே நல்ல காரியங்களை அந்த அபிப்பிராயத்தோட பண்ணாதீர்கள். அப்படி பண்ணிட்டா ஸ்வர்க்கம் முதலான இடங்களுக்கு தான் அனுப்பிச்சி வச்சிருவா. பெரிய கேலண்டர் மாட்டி வச்சிருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடிச்சி தள்ளுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இப்போ நல்ல காரியம் வேணும்னா சுவாமி அப்படின்னா புண்ணியம் சேரக்கூடாதுன்னா நல்ல காரியம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திடட்டுமா? அப்படிலாம் நிறுத்திடக்கூடாது. நல்ல காரியங்களை பண்ணத்தான் பண்ணணும். ஆனால் புண்ணியத்தில் ஆசை வைத்து கொண்டு அதை நாம் செய்வதுங்கிறது கூடவே கூடாது. இதுக்காக இதை பண்ணுறேங்கிறதே கிடையாது. இதை நான் பண்ணுறேனான்னு எனக்கே தெரியாதுங்கிற அளவில் நாம் நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்கணும். அது எங்கேயாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இங்கே நல்ல வேலையை அந்த ஃபேமிலியும் பேர் எழுதி வைக்கலை, பல இடங்களில் பாருங்க பேர் எழுதி வச்சுருப்பான். அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லலை. அது வேறு யாராவது பேர் எழுதிட போகிறாளின்னு ஒரு பயத்தில் கூட எழுதி வச்சுருக்கலாம். நான் வாங்கி கொடுத்துருக்கேன், பேர் எழுதி வச்சுருக்கேன். எனக்கு அதில் ஒரு ரொம்ப சந்தேகம் உண்டு. பேர் எழுதி வச்சுட்டு ஒருத்தர் பக்கத்துலேயே உட்காந்து விட்டார். அவர் தான் ஃபேன் வாங்கி கொடுத்துருக்கார், பேர் எழுதி வச்சார், கீழே உட்காந்து விட்டார். அவர் வேலை என்ன, ஏன் இங்கே உட்காந்துருக்கார்? ஓ அதுவா, யாராவது வந்து ஃபேன் சுவிட்சை போட்டால் அவர் போடவே விட மாட்டார், அதுக்கு தான் உட்காந்துருக்காருன்னா. ஏன் ஃபேன் சுவிட்ச் போடுறதுக்கு தானே இருக்குது, ஃபேன் சுற்றுறதுக்கு தானே இருக்குன்னா. நான் அவரை போய் கேட்டால் வந்து தெரியுமா சொன்னார், சுற்றினா என் பேர் தெரியாதுங்கிறார். ஐயோ உங்கள் பேர் தெரியணும்னு தான் நீ கொடுத்துருக்கிறார், பின்ன வேறு எதுக்கு சுவாமி அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். சுத்தலைன்னா ஃபேனுக்கு வேலையே இல்லை, நீ கொடுத்துருக்கவே வேண்டாம். இப்போ இப்படி பாருங்க, சுத்தினா பேர் தெரியாது அதுக்கு உட்காந்துருக்கேங்கிறார். சுத்தலைன்னா ஃபேனே தேவையில்லை, கொடுத்துருக்கவே வேண்டாம். இப்போ எது சரி எது தப்பு? அவர் தான் சொல்கிறார், இல்லை இல்லை அப்புறம் எப்படி சுவாமி வரவாடுக்கு தெரியும்? ஐயோ வரவாடுக்கு அவள்லாம் போன அப்புறம் அது நிற்கும் சுவாமி, அப்போ தெரிஞ்சுப்பா. போன அப்புறம் எப்படி தெரிஞ்சுப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேள்வியில் லாஜிக் இல்லாமல் இல்லை. ஆனால் அது தப்பு இல்லையா? நாம் ஒன்று செய்கிறோம்னு சொன்னால் அதை நாம் செய்தோம்னு நாம் வெளிக்காட்டி கொள்ள வேண்டுமான்னு கேட்டால் சில இடங்களில் நிர்பந்தம் இருக்கும், வெளிக்காட்டிக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்கிற இடத்துல போயிட்டு போகிறது. நிர்பந்தம் இல்லாத இடத்துல நாம் செய்தோம்னு நாம் காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஆழ்வார் அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். நான் எந்த கர்மத்தையும் இதை செய்தால் இது கிடைக்கும், அதை செய்தால் அது கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடே செய்கிறவன் அல்லேன்.
பணக்குவியல்ல எனக்கு பெருசாக ஆசையே கிடையாது. ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாடும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன்னு பாடினவராச்சே. எனக்கு எதுலேயும் ஆசையே கிடையாது. விஷயபோகத்திலும் ஆசைங்கிறது எனக்கு அடியோடு இல்லை. அதுக்கு மேலே அழகாக வார்த்தை சொல்கிறார், ஊழ்வினைக்கு தக்கபடி என்னுடைய கர்மங்கள் எத்தனை ஜென்மங்களில் நான் என்னென்ன செய்து வைத்திருக்கிறேனோ அதற்கு தகுதியாக என்னென்ன சுகதுக்கங்கள்லாம் மாறி மாறி வருமோ நடக்கட்டுமோ அதெல்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கட்டும். நான் இதை மாற்று அதை மாற்றுலாம் உங்கள்கிட்ட கேட்க போகிறதே கிடையாது. ஒன்னே ஒன்று தான் கேட்கப் போகிறேன். தேவரீருடைய திருவடியினை தாமரைகளில் அந்த அச்சஞ்சலமான பக்திங்கிறது இருக்கு பாருங்க, அது ஜென்ம ஜென்மாந்தரங்களிலும் அசையாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். திருவடிகளில் என்னுடைய நினைவுங்கிறது எப்போதும் இருக்க வேண்டும். திருவடி இணை தாமரைங்கிறார். அந்த தேனை நாம் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும். விஷ்ணோஹோ பதே பரமே மத்வ உற்சாகான்னு வேதம் சொல்றது. பகவானுடைய திருவடி இருக்கும் இல்லையோ, அதுலேருந்து தேன் பெருகிக்கொண்டே இருக்கிறதாம். பகவானுக்கே ஆசை தான், அது நிஜந்தானான்னு பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. இந்த பக்தர்கள்லாம் வந்தால் சரணாமிருத்தம்னு அதை வாங்கி பருகுகிறார்கள். ஒரு பெருமாள் சன்னதிக்கே போகிறோம், தீர்த்தம்னு கொடுக்குறா, அது என்னமா இருக்கு பாருங்க, 3 தடவை கொடுக்க மாட்டாளான்னு தோன்றும். ஆஹா, நன்னா அதில் பரிமள திரவியங்கள்லாம் ஓஹோன்னு சேர்த்து வச்சுருக்கா. வாயிண்டா நேற்றுக்கு கோட்டை அழகிரிநாத பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன். திருவாடிப்பூர உற்சவம், தீர்த்தம் கொடுத்தா பாருங்க, ஒரு சன்னதிலையும் 3 தடவை இல்லை 6 தடவை கொடுக்க மாட்டாளான்னு தோணித்து. அவ்வளவு நன்னா அதில் தீர்த்த பரிமாணம் எல்லாம் சேர்த்து அதை பருகினோம்னு சொல்லும் போதே நாம் என்ன நினைத்து பருக வேண்டும் தெரியுமா? இது நம்முடைய தாபத்ரயத்தையும் போக்கி கொடுக்கும். நம்முடைய தாபத்ரயம் எல்லாம் அறுபட்டு போகும். அது ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். தலைவலி கால்வலி உடம்பு வலி எல்லாம் வருதா, அது ஒரு விதமான தாபம். சுற்றி இருக்கிறவாளாலே உற்றார் உறவினர்கள்னாலே வேண்டவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அவளாலெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க, அது ஒரு விதமான தாபம். அதுக்கு மேலே இயற்கை பேரழிவெல்லாம் ஏற்படுறதுன்றா அது ஒரு விதமான தாபம். பூச்சி கடிச்சது பாம்பு கடிச்சதுன்னா அங்கங்கே பேசிட்டு இருக்கா, அது ஒரு விதமான தாபம். இதெல்லாமே போகணும் இல்லையோ, இந்த தாபம் எல்லாம் இதை அறுத்து கொடுக்கும். அவனுடைய தீர்த்தத்தை நான் பருகுகிறேன்னு சொல்லும்போது நாம் வாங்கிக்கிறச்ச என்ன நினச்சிக்கணும், இதை பருகுகிறோம், அது உள்ளுக்குள்ளே போகிறத நாம் உணர வேண்டும். இது என்னுடைய உடல் முழுக்க உள்ளம் முழுக்க தூய்மைப்படுத்த வல்லது, என்னை பரிசுத்தனாக ஆக்க வல்லது. அந்த அபிப்பிராயத்தோடு நாம் சாப்பிட்டுருக்கணும், அதை ஸ்வீகரிக்கணும். நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு 100 ரூபா வச்சுருப்போம், 10 ரூபா சேக்கணமாக இருக்கணும். சில்லறை இருக்காது தட்டில், நம்ம அதை தட்டை பார்த்துட்டே இருப்போம். அவர்கிட்ட கேட்கலாமா, 100 ரூபாய்க்கு சில்லறை கேட்டுக்கலாமா? தீர்த்தம் பருகிறச்சே இந்த எண்ணெல்லாம் போடவே கூடாது. தீர்த்தத்தை வாங்கி பருகிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கலாம், சுவாமி கொஞ்சம் சில்லறை கொடுத்தா தட்டில் கொஞ்சம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், முழுசாக 100 ரூபா போடுறதுக்கு சக்தி இல்லை, சக்தி இருந்தாலும் மனசு இல்லை, அதனால் கொஞ்சமாக சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், சில்லறை கொடுத்தா சௌகரியமாக இருக்கும்னு அது அப்புறம் கேட்டுக்கலாம். தீர்த்த ஷடாரி வாங்கி கொள்ளும் போது, ஷடாரி வாங்கிக்கிறச்சு அப்படி குனிந்து கொண்டு தன்யோஸ்மி, அனுகிரகீதோஸ்மி, கிருதார்த்தோஸ்மி இதெல்லாம் சொல்லணும். சுவாமி புதுசாக இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் இத்தனை வயசுக்கு மேலே எங்கள் மனசில் பதியுமான்னு தெரியலையேன்னா, நான் பாக்கியம் பெற்றேன் சுவாமி, இதுக்கு மேலே எனக்கு என்ன சுவாமி வேணும் அப்படின்னு பெருமாள் இடத்துல சொல்லணும். தேவரீருடைய திருவடி இணைத்தாமரைகளை வாசல் வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல கொண்டு வர செய்து அதை நம்ம தலைமையில நீர் வச்சிருக்கீர்னு சொன்னால், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேண்டும், அதைத்தான் குலசேகர பெருமாள் சொல்கிறார். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேண்டும், வேறு எதிலும் நமக்கு ஆசையே இல்லைங்கிறார். அதனால் அந்த தேனை பருகணும்னு ஆசைப்படுறார். பகவானுக்கே ஆசை வந்தது. ஆனால் அவ்வளோ பெரிய பெருமாள் அவர் திருவடியை பிடிச்சு அதை வாயில் வச்சு சுவைத்து பார்த்தார்னு சொன்னால் நன்னா இருக்குமா? அதனால தான் ஆளிநிலை கண்ணன் ஆனார். தான் திருவடியை பிடிச்சிருந்தார், தானே வாயில் வச்சு அதை சுவைத்து பார்த்தார். ஆமாம், தேன் பெறுகிறது உண்மைதான் விட்டார் பெருமாள். அவருக்கே அவருடைய அந்த சரணாமிர்தம் திருவடியினுடைய தேனுங்கிறது அத்தனை இனிமைய ஆனந்தத்தை தருகிறதுனால் பக்தர்களுக்கு தருவதை பற்றி சொல்ல வேண்டுமா? எனவே அதையே பிரார்த்தனையாக வைக்கிறார் 5வது ஸ்லோகத்தால். மேலே 6வது ஸ்லோகம், திவிவா புவிவா மமாஸ்து வாசகா நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தோ சரணவுதே மரணேபி சிந்தையாமி. பெருமானே, உனக்கு நரக நாசன்னு பேரு. நரகத்தை அழிக்கிறவன், போக்கி கொடுக்கிறவன். எனக்கு ஸ்வர்க்கத்திலோ பூமியிலோ நரகத்திலோ எங்கே வசித்தாலும் பரவாயில்லை. திரும்பவும் உனக்கு சொல்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, போகட்டும், நான் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. ஆனால் நான் ஆசைப்படுறதெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா கரணங்களாலும் மரண காலத்திலும் கூட உம்மையே சிந்திக்க வேண்டும்னு நான் கேட்கிறேன். பீஷ்மர் அதைத்தான் ஆசைப்பட்டார்.
பகவான் இடத்துல அவர் சொல்கிறார், பெருமானே ஒரு பிரார்த்தனை தான், நான் போகிறச்சே மயிர்பீலி அணிந்தவனாய் என் கண் முன்னே நீ தோன்ற வேண்டும், உன்னை பார்த்தபடியே என்னுடைய பிராணன் அது யாத்திரையை தொடங்க வேண்டும். இது பீஷ்மருடைய பிரார்த்தனை. வேதாந்த தேசிகன் தேவப்பெருமாளிடத்தில் அப்படித்தான் பிரார்த்திக்கிறார். பிராணன் போகிற போது பெருமானே நீ கண்ணனாக நமக்கு காட்சி தர வேண்டும், உன்னை சேவிச்சுட்டே போகணும்னு நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா பிராணன் போகிற சமயத்திலே இறைவனுடைய நினைவு வருகைங்கிறது ரொம்ப துர்லபம். நாம் நினச்சிக்கணும்னு நினச்சா கூட சுற்றி இருக்கிறவா நினைக்க விடமாட்டாங்கிறார் ஆழ்வார். பெரிய ஆழ்வார் அழகாக படம் பிடிச்சு காட்டுறா போல காட்டுறாரு பாருங்க. ஒருத்தர் பிராணன் போகிறது அப்படியே மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு இருக்கார், சீக்கிரமாக போயிட்டா தேவலான்னு அவருக்கே தோணின்னு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காலம் வரும் பாருங்க. அப்போ அவர் நினச்சி பாராம், எப்படியாவது சிரமப்பட்டு பகவான் நினச்சிட்டே போயிட மாட்டேனான்னு நினச்சிக்கிறார். சுற்றி இருக்கிறவ பசங்கள்லாம் கேட்பாளாம், அப்பா எங்கெங்கே என்னென்ன நிலப்புலன்லாம் வாங்கி போட்டிருக்கு, ஒன்றும் பிரித்து கொடுத்ததாவே தெரியலையே, நீ போனப்புறம் நாங்கள் சண்டை போட்டு இருக்கிறதுக்கா இப்போவே சொல்லிவிடு, எங்கெங்கே கை நாட்டு வாங்கிக்கணுமோ வாங்கிக்கூடா, கையெழுத்து கையை பிடிச்சி போட முடியறதா பாரு, எங்கே என்ன வாங்கி வச்சிருக்கேன், யாருக்கு இந்த எண்ணெய் வாங்கிக்கணும், அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், இவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், அப்படி இப்படி எப்படி பார்ப்பார். இங்கே ஒருத்தன் கேட்குறான், அங்கே ஒருத்தன் கேட்குறான், பெண்கள் கேட்குறா, உடன் பிறந்தவர்கள் கேட்குறா, எல்லாரும் கேட்குறச்சே அவருக்கு அதுக்கு பதில் சொல்கிறதா இல்லை பெருமாளை நினைக்கிறதா, இந்த ஒரு திண்டாட்டம் ஏற்படுறது பாருங்க. இதை பெரியாழ்வார் சொல்றார், நீ சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லக்கூடிய சூழ்நிலை நிலவாது, அந்த சூழ்நிலையில உன்னை வைக்க மாட்டார்கள். ஐயோ அப்படிலாம் வேற நடக்குமாண்ணா? கண்டிப்பா நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? நன்னா இருக்கச்சே நினைச்சுடுங்கிறார். ஏன்னா சாஸ்திரம் சொல்றது நினைவு முக்கியங்கிறது. ஆனா தேவபெருமாள் என்ன தெரியுமா சொல்லிட்டார், நீ நினைக்கவே வேண்டாம்னார். என்ன சுவாமி சாஸ்திரம் சொன்னா என்ன, பெருமாள் சொன்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, எதனா ஒன்றைத்தானே ரெண்டு பேரும் பேசணும். ஏன்னா கீதையில கண்ணன் அழகா ஒரு வார்த்தை சொல்றார், சாஸ்திரங்கள் சொன்னதை அது சொன்னபடி ஒருத்தன் செய்பவனாக இருக்க வேண்டும். செய்யலைன்னா என்னுடைய கட்டளையை மீறியவன் அவன்கிறார் பெருமாள். என்ன கேட்டுக்கோங்க, சாஸ்திரம் சொன்னதை நீ செய்யலையா, நான் சாஸ்திரம் சொன்னதை தானே செய்யலை, நீ சொன்னா செய்யறேன்னா ரெண்டும் ஒன்று தான் விட்டார் பெருமாள். இப்போ சாஸ்திரம் போகிறச்சே பெருமானை நினைக்கணும்னு சொல்றது, அப்படின்னா பகவான் அப்படி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். தேவபெருமாள் என்ன சொல்லிவிட்டார், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு விட்டார், நினைக்க வேண்டாங்கிறார். சுவாமி நினைக்கணுமா நினைக்க வேண்டாமா, எது உங்களுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னா, தேவபெருமாள் சொன்னது தான் சௌரியமாக இருக்குது, நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. நான் நன்னா இருக்கச்சேவே நினைக்கல சுவாமி, போச்சேவா நினச்சிக்க போகிறேன், இப்போ நான் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன், அதுதான் சௌகரியமாக இருக்குது. அப்போ அதையே பண்ணு, அதை பண்ணுறது இருக்கட்டும். இப்போ ரெண்டு விதமாக இருக்கே, இது முரணாக இருக்கே அப்படின்னால் பகவான் அழகாக சொல்லிட்டார், நினைவு முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன் சாஸ்திரத்தில், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நினச்சிக்க வேண்டாம்னு நான் தான் சொல்கிறேன், நீ ஏன் முரணாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு முரணும் இல்லைன்னார். எப்படி முரண் இல்லாத போகும்? நினைச்சுக்கணும்னு நீயே சொல்ற, நினைச்சுக்க வேண்டாம் நீயே சொல்ற. பெருமாள் சொன்னார், இப்பவும் சொல்றேன், நினைச்சுக்கணும், நினைவு முக்கியம் தான். ஐயோ எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கு, என்ன பண்றது இப்போனால்? பெருமாள் சொன்னார், நீ நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன், நினைவே வேண்டாம்னு சொல்லலை, நான் ஒன்ன நினைச்சுக்கிறேன்னு. நினைவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, நான் உன்னை நினைச்சுக்கிறேன், உன்னை மேலான கதிக்கு இட்டு செல்வேன், அழைத்து செல்வேன். அதனால நாம நன்னா இருக்கிற சேவை அவரை நினைத்து கொள்வதுங்கிறது முக்கியம். பிராணன் போகிற சமயத்திலும் தேவரீரை அடியை நினைக்கும்படியாக செய்ய வேண்டும், இதைத்தான் உன்னிடத்திலே நான் பிரார்த்தனையாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்றார், கிருஷ்ண த்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தா அத்யைவமே விஷது மானச ராஜஹம்சா பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நாம் அனவரதமும் அனுசந்திக்க வேண்டும், எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர்க்குழிக்கண்கள் மிழத்த என்னும்படி சகல இந்திரியங்களும் விகாரப்பட்டு புலன்களெல்லாம் மாறுபாட்டை அடைகின்றன. அந்திம காலம், அந்திம பிரயாணம் பண்ண போகிற சமயம், கொஞ்ச நாடில் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் இல்லையோ. அப்போ பார்த்தோம்னா வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, வாய் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிறது, கண்கள்லாம் அப்படியே குத்திட்டு எங்கோ நிலையிட்டு எங்கேயோ பார்க்கறது. நம்ம சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் ஒரு கணம் வந்துட்டு போகுமா, ஐயோ அப்படி இருந்தால் நம்ம இப்படி கிடக்கிறோம், இப்போ அப்படி அத்தனை வேகமாக ஓடுவோமே, அது பிராணம் போச்சே தான் தோணணுங்கிற அவசியம் இல்லை. இப்பயே அப்படி தான் இருக்குது இல்லையா? என்ன ஓட்டமாக ஓடுவோம், 3 படியாக ஏறி போயிட்டு இருந்தேன், இப்போ போச்சவே லிஃப்ட் இருந்தால் வரேன், எஸ்கலேட்டர் இருந்தால் வரேன்,
அதையும் தாண்டி ஒரு காலம் வந்ததுன்னா லிஃப்ட் இருந்தாலும் வரல, எஸ்கலேட்டர் இருந்தாலும் வரல, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது. எத்தனை கட்டங்கள் ஏற்படுறது. அதே நாம் கண்ணை மூடிட்டு 10 வயசில் எப்படி இருந்தோம், 15 வயசில் எப்படி இருந்தோம், சரி 50 வயசில் கூட எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா ஒவ்வொன்று தான் இருந்திருக்கும். அதே உடம்பு தான் இப்போ ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது, இப்போ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறது. எத்தனை சிரமங்களை நமக்கு தருகிறது. இப்போ அவர் வந்தால் பார்த்துக்க முடியுமா, இவர் வந்தால் பார்த்துக்க முடியுமான்னா என்ன நான் பார்த்துக்கிறதே பெரிய பாடாக இருக்குது, இதில் வரவாடு தான் எங்கேருந்து பார்த்துக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோமா இல்லையா? அப்போ அத்தனை கஷ்டம் நமக்கு ஏற்படுறது. அந்த கஷ்டம் வருகிற காலம் வந்தபோது பெருமானை நினைப்பதுங்கிறது கூடுமா? அதைத்தான் சொல்கிறார். பிராண பிரயாண சமயே பஞ்ச பிராணங்கள்னு உள்ளுக்குள்ளே இருக்குது. பிராண அபான வியான உதான சமானன்னு சொல்லுவார்கள். அந்த பஞ்ச பிராணங்கள் ஒன்றொன்னா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்குமா. கல்யாணத்துக்கு வந்த விருந்தினர்கள்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஒருத்தராக டாட்டா பை பைன்ட்டு போயிட்டு இருக்க பாருங்க. அந்த மாதிரி ஒன்றொன்னா போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஐயோ இவ்வளோ நாளாக இருந்து எங்கே போகிறேன்னா முடிஞ்சு போச்சு, வான்னு சொல்லியாச்சு, மேலேருந்து அழைப்பு வந்தாச்சு, நான் கிளம்பிட்டே இருக்கேன். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னவி 15 ஆண்டு. வேதநூல் பிராயம் 100 சதாயுர்வை புருஷா. வேதம் என்றைக்கும் பொய்யே பேசாது. வேதம் என்ன சொல்லியிருக்கு? ஓரொரு மனிதனும் 100 ஆண்டுகள் வாழ்வான்னு சொல்லியிருக்கு. உடனே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுங்க, இதுதான் இருக்கிறதுலையே பெரிய பொய். சுவாமி வேதம் 100 ஆண்டுகள் வாழ்வான்னு சொல்லியிருக்குங்கிறீர். எவன் சுவாமி 100 ஆண்டு வாழறான்? எங்கேயோ 100ல் ஒருத்தன் வாழறான், 1000ல் ஒருத்தன் வாழறான். வேதம் வரும் பொய் தான் பேசும் போல் இருக்குன்னா வேதம் சொல்லிட்டு நான் பொய்யெல்லாம் சொல்லலை. என்ன சுவாமி சொல்கிறேன்? அங்கே ஒருத்தர் 60ல் போயிட்டார், 40ல் போயிட்டார், 80ல் போயிட்டார், 82ல் போயிட்டார், 72ல் போயிட்டார், இதெல்லாம் நடந்திருக்கே. அப்படின்னால் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு எத்தனை நாம் சுவாசத்தை உபயோகிக்கணுமோ அத்தனை சுவாசத்தை அந்தந்த வயசில் போயிடுறவன் அந்தந்த வயதிற்குள்ளாகவே அவன் முடித்து விடுகிறான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறான். 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு தேவையான அந்த சுவாசத்தை அதை உள்ளிழுப்பதும் வெளியிலே விடுவதுமாக அவன் அதை சீக்கிரமாக பண்ணிவிடுகிறான் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அது எத்தனை தூரம் உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா வேதம் போய் சொல்லாது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது வேதநூல் பிராயம் 100ன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதம் என்ன தெரியுமா சொல்லும்? வாழ்கிறபடி வாழ்ந்தால் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு எழுதிடும். நீங்கள் பல இடங்களில் அந்த பெரிய பெரிய பதாகை எல்லாம் பார்த்துருக்கலாம். ₹1 கொடுங்கோள் உங்களை சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லுகிறோம் அப்படின்னு போட்டிருப்பா. பார்த்துட்டு நீங்கள் ஆசையாக போவீங்க. அது எந்த அட்ரஸ்லாம் போட்டிருக்கா அப்படின்னு நேராக போனால் முதல்ல ஒரு 30,000 கட்டுங்கோன்னுவான். என்னப்பா பெரிய பலகை பார்த்தேன், ஃப்ளெக்ஸ் போர்டு, ₹1 கொடுத்துட்டு சிங்கப்பூர் போகலாம், மலேசியா போகலான்னு போட்டிருந்தீங்களேனால், ஆமாம் சுவாமி ₹1 தான். ஆனால் அதுக்கு டிக்கெட்டுக்கு முதல்ல நீங்கள் முன்பணமாக 30,000 தரணும். இது முன்பணமா? அப்புறம் பின்பணம் அது ஒரு 30,000 தரணும். இது 60,000 கொடுத்தா போகலான்னே போட்டிருக்கலாம், நீ வந்திருக்க மாட்டியே. இப்போ அவர் பிரச்சனை என்னென்னா வீட்டில் வேறு சொல்லிட்டு வந்துட்டார், கண்டிப்பாக மலேசியா சிங்கப்பூர் இந்த தடவை நம்ம சுற்றிட்டு தான் வரப்போகிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டார். பல பேர் என்ன நிர்பந்தத்துக்கு உள்ளாடுவா தெரியுமா? 60,000 5 பேருக்கு 60,000 5 பேருக்குமா கட்டுட்டு தனித்தனியாக கட்டுட்டு வீட்டில் வந்து கேட்டால் ₹1 தான் கொடுத்தேன்னு தயவு பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு வரவாளா இருப்பா. ஏதோ 10ல் ஒருத்தர் அந்த மாதிரி முடிவெடுத்துன்னு வந்துட மாட்டாளா? அதுதான் அவர்களுக்கு லாபம். நான் கேட்டேன், இது ₹1 கிடையாது 60,000 நீ போட்டுருக்கூடாதான்னா, அப்போ மெதுவாக இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னார், மேட்டர் அந்த ₹1 இல்லை சுவாமி, அதுக்கு மேலே ஒரு நட்சத்திர குறி போட்டிருக்கோம் பாருங்கோ, அதில் தான் இருக்குன்னார். ஆமாம் இருந்தது பார்த்தேன், என்னமோ நட்சத்திர குறி போட்டிருந்தது. அது எதுக்குன்னா அது பக்கவாட்டில் தலைகீழாக எழுதியிருப்பா, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு எழுதியிருப்பா, நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அது ரொம்ப சின்னதாக நீங்கள் என்ன கண்ணாடி போட்டு பார்த்தாலும் தெரியாது, பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் தெரியாது. ஆனால் மொத்த சமாச்சாரமும் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதை போல் வேதம் என்ன சொல்லும்? 100 ஆண்டுகள் ஓரொரு மனிதனுக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை. வாழ்கிறபடி வாழ்ந்தால், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் அப்படின்னு அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல குலசேகர பெருமாள் பிரார்த்தனை பண்ணுறார். பிராணப்பிரயாண சமயே கோழை வாயு பித்தம் இவற்றால் கண்டமானது அடைப்பட்ட வளவிலே. கடைசி காலத்தில் மார்பு சளி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறா பாருங்க. அப்படியே சளி கோத்துன்னு இருக்கு உள்ளுக்குள்ளேங்கிறாளே, தயாராகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால் கண்டம் அப்படியே அடைப்பட்டு போகிறது, அப்படியே விக்கித்து போயிருக்கிறோம், ஏதும் வார்த்தை வாயிலிருந்து வரமாட்டேங்கிறது. அப்படி இருக்கிறச்சே உங்களுடைய நினைவுங்கிறது எனக்கு உண்டாகுமா பெருமானே? அதனால இப்போதே உன்னை கூப்பிடுறேன், இப்போலேருந்து என் மனசுல நீ இருந்துன்று பிராணன் போகச்சேவும் நீயே இருந்து உன்னை நீயே சிந்திக்கும்படியாக செய்வாய் என்று பிரார்த்தித்து கொண்டு மேல விண்ணப்பம் பண்றார். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதானனாம் புஜம் நந்தகோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்த வந்திதம். அழகான ஸ்லோகம். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம், எப்போதும் நான்
நான் பகவானையே சிந்தித்து கொண்டிருக்க கடவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பிரார்த்தனை பண்ணுறார். மந்த மந்த ஹசிதானனாம் புஜம், ரொம்ப ஆச்சரியமாக சிரிக்கிறவனாக பெருமான் இருக்கிறார். புன்முறுவல் செய்கின்ற தாமரை மலர் போன்ற திருமுகத்தை உடையவனாக இருக்கிறான். என்ன அழகாக சிரிக்கிறார் பெருமாள். காஞ்சிபுரத்தில் வாங்க தேவப்பெருமாள் மூலவர். எந்த மூலவ மூர்த்தியினிடத்தும் அந்த மாதிரி ஒரு சிரிப்பை உங்களால் பார்க்கவே முடியாது. கிட்ட போகிறச்சேவே சௌக்கியமான கேட்குறா போல ஒரு பார்வை. இங்கேயும் நேற்றுக்கு மணிமண்டபம் போய் ராமானுஜரை தொழுது விட்டு வந்தேன். 4 திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் சேவை சாதிக்கிறார்கள். காஞ்சி தேவப்பெருமாள் எங்கனம் அங்கே மூலவமூர்த்தி சேவை சாதிக்கிறாரோ அதே புன்முறுவலோடு இங்கேயும் காட்சி கொடுத்தார். அப்போ தேவப்பெருமானுடைய சிரிப்புங்கிறது தனிப்பட்ட சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு மயங்காதவர் இலர். அதையே பிரார்த்திக்கிறார். அந்த மந்த மந்த ஹசிதானனாம்புஜம், சிரிக்கிறது எப்படி சிரிக்கணும்னு லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் பற்கள்லாம் தெரிகிறா போல சிரிக்கிறதுங்கிறது அது ஒரு தாழ்ந்த சிரிப்பு. பற்கள் தெரியாமல் நல்ல சிரிப்பு சிரிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப வசந்த சிரிப்புங்கிறார். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு தான் சுவாமி நான் சிரிக்கிறதே இல்லைன்னு ஒருத்தர். வம்பே வேண்டாம் சுவாமி, சிரிப்பே கிடையாது. யாரை பார்த்தாலும் அப்படியே உம்முன்னு இருப்பா பாருங்க, அவர் மூஞ்சில் சிரிப்பே கிடையாதா? அந்த நாள்லலாம் சொல்லுவாள் சீத்தையின் முகத்திலே சிரிப்பை பார்க்க முடியுமான்னு இன்னும் ஒரு வச்சனமே சொல்லுவான்னு பாருங்க. சீத்தை நல்லா பாவம் சிரிச்சுட்டா இருந்தால் அந்த 10 மாதம் பாவம் ஏதோ ராமனை விட்டு பிரிந்து போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. எவனோ கவர்ந்துட்டு போனால் கூட சிரிக்கணும்னா இந்த உலகம் சிரிச்சா என்ன சொல்லும்? பார்த்தியா, ஆதிகாரரை விட்டு எவனோ ஒருத்தன் அபகரிச்சுட்டு போயிருக்கான், சிரிப்பு என்ன வேண்டி கிடக்குன்னுவா. சிரிக்கலை அழகான என்ன அழுக என்ன அவர் வரமாட்டாரான்னுவா. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் உலகத்தோட வழக்கம் அதுதானே. அதனால உலகம் அது சொல்லிட்டே தான் இருக்க போகுது. அவள் ஏதோ கணவன் பேரில் இருக்கிற அத்தனை பிரியம், அதனாலே அவள் அழுதாள். இன்னொரு பெண்ணாக இருந்தால் அத்தனை மாதம் ஆச்சு வரலை, இங்கே ராவணன் பேரை ஆசை காட்டிகிட்டே இருக்கான். சரிப்பா அவன் வரமாட்டான் போடுங்க, அவனுக்கே கவலை இல்லை, எனக்கு என்ன கவலைன்னு ஒரு கணம் சிந்தித்திருப்பாடேயாகில் நமக்கு ராமாயணமே கிடச்சிருக்காது இல்லையோ. அதனால் எப்போதும் நாம் சிரித்து கொண்டிருக்க வேண்டும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பெருமாளை போல சிரிக்கணும். அவருக்கு இல்லாத கஷ்டமா? ஐயோ அவருக்கு கஷ்டம் உண்டான நாமெல்லாம் பிரிஞ்சிருக்கோமே, இந்த கஷ்டம்தான். இத்தனை குழந்தைகள் அவனுடைய நினைவே இல்லாத இருக்கான்னா தாய் தந்தையா இருக்கிற அவருக்கு கவலை ஏற்படத்தானே செய்யும். அந்த கவலை அவருக்கு இருக்கு. ஆனால் காட்டிக்கிறாரா? சிரிச்சுட்டு இருக்கார். என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு தெரியும், எதிர்பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ. அப்படிப்பட்ட பெருமான் நாரதர் முதலிய முனிவர்களாலே தொழப்பட்டவனாக இருக்கிறான். நாரதர் திரிலோக சஞ்சாரி, எப்போதும் பகவானையே சிந்தித்து கொண்டிருக்கிறவர், உயர்ந்தவர். கீதையில நாரதரை பகவான் கொண்டாடி இருக்கான். நாரதர் வேறல்லர் நான் வேறல்லன்கிறான் பெருமான். அத்தனை பெரியவர்களாலே கொண்டாடப்பட்டவனாய் இருக்கிறான். உயர்ந்தவர்களை காட்டிலும் மேலான உயர்ந்தவன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சர்வலோக மகேஸ்வரன் பகவானுக்கு திருநாமம். ஏன்னா பெருமானை பார்த்து ஒருத்தர் கேட்டார், அது என்ன சர்வலோக மகேஸ்வரன்? பெருமாள் சொன்னார், சில பேர் தன்னை ஈஸ்வரன் சொல்லிக்கிறான், சில பேர் தன்னை மகேஸ்வரன் சொல்லிக்கிறான், சில பேர் தன்னை லோக மகேஸ்வரன் சொல்லிக்கிறான். நான் பார்த்தேன் இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கானே, அவன் தான் நான், சர்வலோக மகேஸ்வரன், இதுக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கிற போல நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டார். அதனால் பராத்பரன் பெருமானுக்கு பெயர். பரன்னா என்ன அர்த்தம்? மேலானவன்கிறது அர்த்தம். ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். பகவானுக்கு சமமானவரும் கிடையாது, பகவானை காட்டிலும் அதிகமானவரும் கிடையாது. ஏன் சுவாமி, சமமானவர் இல்லைன்னாலே அதிகமானவர் இல்லைன்னு தேராதானால் அவருக்கு அவரே சமமாக கூடும். உமக்கு நிகர் நீரே அப்படின்றாள் இல்லையோ, அந்த மாதிரி அவருக்கு அவரே சமமாக கூடும். அதனால் சமம் இருக்குன்னு கூட சொல்லிவிடலாம், ஆனால் கண்டிப்பாக மேம்பட்டவர் கிடையாது. அதனால் பராத்பரன் அழைக்கப்படுகிறார். அதையே இங்கே சொல்கிறார். அத்தனை மேலானவன். அடுத்த வார்த்தை சொன்னார், ஹரின்னு பேர் இருக்கு. நம்ம பாப்பங்களை எல்லாம் திருடுறவர்னு அர்த்தம். நந்தகோப தனயம். இதில் என்ன அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க. ரொம்ப பெரியவர்னு சொல்லிட்டா நாம் கிட்ட போகிறதுக்கே பயப்படுவோம். என்ன சுவாமி, பராத்பரன்னா ரொம்ப பெரியவங்க போல் இருக்கே, அவன் நாங்கள்லாம் பக்கத்தில் போகிறதுக்கு லாயக்கே கிடையாது, எங்கள் இடத்துல நாங்கள் இருக்கோம், அவர் ரொம்ப வசந்தவர்னா அப்படியே இருக்கட்டும். பகவான் பார்த்தார், அதுக்கு அவ்வளோ பெரியவனாக இருக்கேன், நான் அவ்வளோ பெரியவெல்லாம் கிடையாது, நந்தகோபனுடைய பிள்ளை, சாதாரண எடப்பிள்ளைன்னு கீழே இறங்கி வந்துடுறார் பாருங்க. ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம்னு பாடினார் பெரியாழ்வார். நன்ன கழுவு. ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். இவனை ஒரு சாதாரண எடப்பிள்ளையா நினைச்சுக்காதீங்கோ, அருமையான தெய்வம் இவன், இது அர்த்தம். இதை பார்த்த உடனே பகவான் ஆழ்வாரை பார்த்தாராம். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு, ஏற்கனவே ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான், அருமையான தெய்வம், ரொம்ப பெரியவன், சாதாரண எடப்பிள்ளைன்னு நினச்சிக்காதேன்னா, நான் ஆசைப்பட்டு எடப்பிள்ளையாக வந்து பிறந்திருக்கேன். அப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி பாட்டு பாடலாமா? பெரிய ஆழ்வார் சிரிச்சார். இல்லை நீ பாட்டை சரியாக புரிஞ்சுக்கல, பதங்களை வேறு மாதிரியாக பிரிச்சுக்கணும், நீ வேறு மாதிரியாக பிரிச்சுட்டு விட்டேன். என்ன நான் தப்பாக பிரிச்சுட்டேன்?
ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் அப்படித்தானே பாடியிருக்கீர். ஆழ்வார் சொன்னார், நான் அப்படி பாடல, ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம், இவன் எடப்பிள்ளதான், ஒன்றும் பெரிய தெய்வம்லாம் கிடையாதுன்னு பாடியிருக்கேன்னார். அவ்வளோ சந்தோஷமா பெருமாள் இதைத்தான் எதிர்பார்த்தேங்கிறார். நான் இதைத்தான் ஆசைப்படுறேன். நம்மளை யாராவது பார்த்துட்டு இங்கே உபன்யாசமே பண்ண வந்திருக்கேன், அறிமுகப்படுத்துறச்சே ஏதோ சுமாராக பேசுவார், இப்போ ஓஹோன்னு பேசுவார்னெல்லாம் அத்தனை உறுதியாக சொல்ல முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, நான் அப்படி திரும்பி பார்ப்பேன். அது சொல்கிறது உண்மைதான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக இப்படியா போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பட்டவர்த்தனமாக இப்படியே ஆரம்பத்திலேயே சொல்கிறது, ஏற்கனவே எப்போ பாதியில் யார் எழுந்து போவாடுங்கிற பயத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். இதில் ஆரம்பிக்கிறச்சவே சுமாராக பேசுவார்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா கேட்குறவா என்ன நினச்சிப்பா, அவர் சொல்கிறவரே சுமாராக பேசுவார்ன்றார், அப்போ ரொம்ப சுமாராக தான் இருக்கும் போல் இருக்கு. நல்ல வேலை முதல்லையே சொல்லிட்டார். நான் பல பேர் அப்படியே அந்த ஃபோன் எடுத்து கால் வச்சு நான் ஒரு அழைப்பும் வந்திருக்காது. அது எப்படி தெரியுமா தெரிஞ்சுட்டேன், ஒருத்தர் ஆன்னு சொல்லும்போது அவருக்கு ஃபோன் வந்துடுத்து, சத்தம் கேட்டது வரும்போது இப்போ தான் ஃபோனே வருது. இவர் யாருண்டா ஆன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஐயோ தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி வேண்டாமா அவருக்கு. ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்குது, பாடுறவர் வேண்டப்பட்டவர் ஒருத்தரை கூட்டிருந்தார், நீங்கள் வாங்கோ சுவாமின்னு கூட்டிருந்தார். கண்டிப்பாக வரேன் அப்படின்னார் அவர். ஆனால் அவர் கச்சேரிக்கு போகலை. அடுத்த நாள் பார்க்கறச்சே கேட்குறார், நேற்று வாங்கோன்னு சொன்னேனே ஏன் வரலன்னார். அவர் சொன்னார், அதுக்குள்ளே வேற ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னார். வரதா தான் இருந்தேன், அதுக்குள்ளே வேற ஒரு கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னார். இன்னொன்றும் சொல்லுவாள், சில பேர் கச்சேரி பாடச்சே சொல்லுவாங்க, எல்லா கதவையும் சாத்திடுங்க எல்லாரும் வந்த போகிறோன்னுட்டா. ஒருத்தர் வந்தார், ஐயோ வரலன்னு சொன்னால் ரொம்ப போச்சிப்பாருப்பா, கொஞ்சம் கதவை தரே. அப்போ வாசலில் இருக்கிறவன் சொன்னால், உங்கள் ஒருத்தரை விடுறதுக்காக இப்போ கதவை திறந்தால் மீதி பேரெல்லாம் வெளியில் ஓடிவிடுவார். அவர் போச்சுப்பார், அப்புறம் எங்களுக்கு பணம் கொடுத்து கதவை போட்டு வெளில உட்காந்து வச்சிருக்கார். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ யாராவது வந்து அமருகிறார்கள்னு சொன்னால் அவகிட்ட சொல்கிற சேவை இவர் சுமாராக தான் பேசுவார்னுட்டா எழுந்து போட போகிறார். அதுபோல் பகவானை பற்றி அறிமுகப்படுத்துறச்சே அவர் ரொம்ப பெரியவர், அறப்பெரியவர்னா எல்லாரும் ஓடி போடுவான். கிடையவே கிடையாது. ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வன், ரொம்ப பெரியவன்னு நீ விலகி போனால் அவர் வந்து நீயா விலக பார்க்கறேன்னு அப்படி கழுத்தில் அப்படி கையை போட்டு ஒரு பிடி போட்டா போல உன்னை எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்துடுவார். அதனால தான் ஆழ்வார் பாருங்க, வளவேழுலகின் முதலாய வானோரிரையை அறிவினையேன். நம்ம ஆழ்வார் முதல் 10 பாடுறார், 5ஆம் திருவாய்மொழி. அதில் ஆழ்வார் என்ன தெரியுமா சொல்லிட்டார், பெருமாளை பார்த்தார். மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி 150 பாடுறார், வளம் மிக்க மால் பெருமை மண் உயிரின் தன்மை உளமுத்து அங்கூடுருவ ஓர்ந்து தளர்வுத்து நீங்க நினை மாறன்னார். ரொம்ப அழகான வார்த்தை போட்டார். அந்த பதிகத்தில் ஆழ்வாருடைய நினைவு எப்படி தெரியுமா இருக்கு, தன்னை பார்த்தார், பெருமாளை பார்த்தார், பெருமாளை பார்த்தார், தன்னை பார்த்தார். ஐயோ நான் ரொம்ப தாழ்ந்தவன், சாமானியன், அவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கான், அவனை போய் நான் ஆசைப்படுறேனே, தப்பு தான், நான் விலகி போகிறேன்னார். பெருமாள் பார்த்தார், என்னது விலகி போறியா, இதோ வரேன் இருன்னு வரார். இவர் ஏன் விலகி போகிறார், பக்தர் அல்லாதவர்கள் பெருமானை விரோதிப்பவர்கள் கூட விலகி போகிறார்கள். ஆனால் அவ விலகி போகிறதுக்கு காரணம் வேற, வெறுப்புனால விலகி போறார். இவர் அளப்பரிய அன்புனால விலகி போறார். உன் பெருமையை பார்த்தேன்பா, என் சிறுமையை பார்த்தேன், நான்லாம் கிட்டக்க வரவே கூடாது, விலகி போறேன்னால் தன்னுடைய சீல குணத்தாலே உளமுத்தங்கூடுருவ ஓர்ந்தோ தளர்வுத்தோ நீங்க நினை மாறனை மால் நீடிலகு சீலத்தால். அந்த சீல குணம்ங்கிறது இருக்கு பாருங்க. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப பெரியவர் தாழ்ந்தவர்களோடும் புறையற கலந்திடுகை, தாம் பெரியவன்னு அபிமானிக்காமல் பக்கத்தில் கூப்பிட்டு தோளில் கை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு ஒரு பெரியவர் கேட்குறாருன்னா, நீர் எங்க நான் எங்க, இத்தனை அன்பா நம்மிடத்திலே அப்படின்னு நாம் அப்படியே மெய்சில் எடுத்து போகிறோம் இல்லையா. அந்த குணத்தை தான் பகவான் நம்மிடத்திலே காட்டுகிறார். அந்த சீல குணத்தை தான் இந்த இடத்துல கொண்டாடுறார். நீ பராத்பரனாக இருக்கலாம், ஆனால் நந்தகோபன் வீட்டு முற்றத்திலே விளையாடுகின்றவனாக வந்து பிறந்தாயே, சந்ததம் சிந்தையாமி, உன்னை எப்போதும் நான் நினைக்கிறவனாக ஆக வேண்டும், அதைத்தான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன்னு சொல்றார். மேலே கரச்சரண சரோஜே காந்திமன் நேத்திரமீனே ஸ்ரம முஷி भुज वीची व्याकुले अगाध मार्गे हरिसरसि विगाह्यापीय तेजोज लौघम भवमरु परिखिन्नः खेदम अद्यत्यजामि அப்படின்னு சொல்றார். திருக்கைகள் திருவடிகளாகிற தாமரைகளை உடையதாய் பகவான் எப்படி தெரியுமா இருக்கார், ஒரு தாமரக்காடு பூத்தா போல இருக்கார். பிள்ளைப்பெருமாளை என்றார் அஷ்டப்பிரபந்தத்தில் ரொம்ப அழகாக பாடுவார். ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சார். அவர் பார்க்குறார், இது ஒரு பெரிய தாமரக்காடு பூத்த தடாக மாட்டம் இருக்கார் பெருமாள்னார். ஒரு தடாக நீர் நிலை இருக்குது, எங்கே பார்த்தாலும் தாமரை மலர் பூத்துருக்குன்னா தாமரை மலரில் நிறைய வகைகள் உண்டு. எல்லா வகையும் ஒரே தடாகத்தில் பூத்துருந்தால் எப்படி இருக்கும், ஸ்ரீரங்கநாதனாட்டம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி வேற எங்கேயும் பூக்காது. இப்போ ஒரு தடாகம்னா அதில் ஒரே விதமான பூ தான் இருக்கும்.
எல்லா விதமான தாமரை மலர்களும் சூழப்பெற்ற ஒரு நீர்நிலை அது ஸ்ரீரங்கநாதன் தான். அந்த ஸ்ரீரங்கநாதனை பார்த்துட்டு சொல்றார், கையை பார்த்தா ஒரு வகை தாமரை ஆட்டம் இருக்கு, திருவடிகளை பார்த்தா ஒரு வகை தாமரை ஆட்டம் இருக்கு, கண்ணை பார்த்தா கேட்க வேண்டாம், கபோலத்தை பார்த்தா கேட்க வேண்டாம், வாயை பார்த்தா கேட்க வேண்டாம், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணனையும் அரவிந்தம் அடியும் அகுதேன்னார் திருமங்கை ஆழ்வார். எல்லாமே தாமரையாட்டம் இருக்கே பெருமானை பார்த்தா என்று வியக்கிறார். அதே அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்றார். தாமரை பூத்த தடாகமாட்டம் பெருமாள் விளங்குகிறார். திருக்கண்களை பார்த்தா நீண்டவாய் அப்பெரியவாய கண்கள் கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். அமலநாதி பிரான் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். இந்த கண்ணு காது வரைக்கும் அவன் வளர்ந்துட்டே போறதான். ஏன் காது வரைக்கும் வளர்றதுனால், ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த நகரத்தை எல்லாம் தாண்டி இன்னும் காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னா இன்னும் தாண்டி போய் சென்னப்பட்டினத்தையும் பிடிக்கணும், சேலம் வரைக்கும் போகணும், அப்படியே ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர்னு போய் பிடிக்கணும், அப்படியே கேரளத்துக்கு போகணும், திருவனந்தபுரத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒரு ராஜா போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல எடுப்பில் போய் அவர் திருவனந்தபுரத்தில் போய் நிற்பாரா? முதல்ல நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் உங்கள் ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணும். மெதுவாக கொண்டு வந்துட்டு தானே நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்திகிட்டே போகணும். பகவான் பார்த்தாராம், பக்தர்கள்லாம் என்னை பார்த்தா என் கண்ணழகை பார்த்து அப்படியே மயங்கி போடுறா. அப்போ கண்களை கண்டா அவர்களுக்கு அத்தனை பிடித்தமானதாக இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, கண்களை பார்த்தவன் மற்ற உறுப்புகளை பார்க்கவே மாட்டேன் என்கிறான். பெருமாள் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, வேணும்னா நம்ம எல்லா உறுப்புகளையும் கண்களாக ஆக்கி கொண்டு விடலாமா, நம்ம ராஜ்யத்தை இன்னும் நல்லா விஸ்தாரமாக கொண்டு போகலாமான்னு நினைச்சார். இப்போ நான் முதல்ல என்ன சொன்னேன், காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டு அக்கம் பக்கத்து ஊர்கள்லாம் முதல்ல நான் அதெல்லாம் பிடிச்சி வச்சு என்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணுமோ இல்லையோ. பெருமாள் பார்த்தார், இந்த ராஜ்யத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜ்யம் எதுன்னு பார்த்தார். முதல்ல அதை நம்ம வசத்தில் கொண்டு வரணும். கைகள் தள்ளி இருக்குது, திருவடிகள் தள்ளி இருக்குது, திருமார்பு தள்ளி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ராஜ்யம் இந்த காதுகளாகிற ராஜ்யம்தான். அதனால் காதுகளை கண்களாக்குறேன்னு அந்த கண்கள் வளர்ந்துட்டு போகிறதான். ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு அப்படியே வளர்ந்துட்டே போகணும் இல்லையோ, அப்படியே போய் பிடிச்சிக்கிறதுங்கிறது தானே வழக்கம். கபலீகரம் பண்ணணும் இல்லையோ, அதுக்கு இந்த கண்கள் ஏன் நீண்டவ பெரியவாய கண்கள், காதுகள் வரைக்கும் நீண்டிருக்கிற கண்கள் ஏன் அவ்வளோ நீண்டிருக்குன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் சுவாமி பார்த்துட்டே இருக்கோம், காதுகள் கூட கண்களாக ஆயிடும். ஏன்னா பிடிக்கிறதுக்கு புறப்பட்டாச்சு. அப்போ மெதுவாக காதுகளை பிடிப்பார், கன்னங்களை பிடிப்பார், இங்கே மோவாயை பிடிக்கிறார், கழுத்தை பிடிக்கிறார், திருமார்பை பிடிக்கிறார், திருமேனி முழுக்க கண்களாக ஆக்கி கொண்டு விட போகிறான் போல் இருக்கிறது. அப்படிங்கிற போல பகவான் இருக்கிறார். அதனாலே அழகிய திருக்கண்களாகிற அந்த கயல்களை உடையதாய் மீன்களை போல இருக்கு கண்கள். தடாகம்னு சொல்லியாச்சு. திருமேனியில் பல அவயவங்கள் தாமரை பூத்தா போல இருக்குன்னு சொல்லிட்டார். மீன்கள் உண்டா? நீர்நிலைனா மீன்கள் இருக்குமேனா, கண்களை பார்த்தா பெருமான் மீன்களை உடையவனை போல மீன்களாட்டமே இருக்கிற கண்களை படைத்திருக்கிறான். அதற்கு மேலே திருத்தோள்களாகிற அலைகள், நீர்நிலைனா அலை எரியணுமென்னா இந்த கையை அப்படி கொண்டு வந்தார்னா அலை அடிச்சா போல இருக்கான். ஆகவே அலையும் இருக்கிறது. மிகவும் ஆழமான எம்பெருமானாகிற தடாகம், ரொம்ப ஆழமான தடாகம் அது. அந்த தடாகத்திலே நாம் இறங்கணும்னு சொன்னால் துணையோட இறங்கணுங்கிறார், இல்லைன்னா ரொம்ப ஆபத்து தான். ஒரு துணையோட இறங்கினால்தான் நல்லது. இந்த ஆழ்வார்கள் பாடுறச்சே என்ன பாடுறார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார், ஐயோ நான் இதில் போய் முழுகிடுவன் போல் இருக்கு, யாராவது காப்பாற்றுங்கோன்னு கூப்பிடுறார். நான் கேட்டேன், யாரை கூப்பிடுறீர்? சக ஆழ்வார்களை கூப்பிடுறேன்னா. அவள் ஏற்கனவே முழுகின்னு இருக்கா, உண்மையிலேருந்து காப்பாற்றுறது. இப்போ அவளே முழுகின்னு இருக்கா, அவள் வந்து காப்பாற்ற போகிறாள். இப்போ யாராலும் காப்பாற்ற முடியாது, பெருமானால தான் நம்மை தக்க வைத்து கொள்ள முடியும். அப்போ எம்பெருமானாகிற அந்த நீர்நிலையிலே ஆழ அமிழ்கை, அதைத்தான் நீராட்டங்கிறார். ஆண்டாள் முதல் பாட்டில் நீராடன்னு சொன்ன பாருங்க, குளிக்க வாங்குவோங்கிறார். குளிக்க வாங்கன்னு கூப்பிடணுமா? நோம்புக்கு வாங்கணும், குளிச்சுட்டு வாங்குவோன்னு தான் அர்த்தம். காத்தால 7:30 9 உபன்யாசம், எல்லாரும் வாங்குவோன்னா ஒருத்தர் அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே வந்துட்டார். ஏன் சுவாமி இப்படியே வந்துட்டீர்னா, நீ ஒன்றும் குளிச்சுட்டு வரணும்னு சொல்லியே, உபன்யாசத்துக்கு வாங்குவோன்னு தானே சொல்லியிருந்தா. எங்கேயாவது வெளில போனாலே குளிச்சுட்டு தானே சுவாமி போகணும், நம்ம சுத்தபத்தமாக தானே போகணும்னால் அதையும் நீர் சொல்லி இருந்திருக்கணும். ஐயோ காத்தால எழுந்து பல் தேய்ச்சிட்டு வரணும்லேருந்து சொல்லணும் போல் இருக்கு இவருக்கு. இல்லை அதுக்கு முன்னே ஒன்று சொல்லணும், நிறைய என்ன எழுந்துக்கணும்னு சொல்லணும். முதல்ல காத்தால எழுந்துக்கணும்னு ஆரம்பித்து நீர் சொல்ல ஆரம்பிக்கணும்னா நீர் வரவே வேண்டாம், நீர் ஆற்றுலேயே சௌக்கியமாக இருந்துடும். இவ்வளோவெல்லாம் விலாவரியாக நமக்கு சொல்ல வராதுன்னு சொல்லிட மாட்டோமா? அப்போ குளிக்கணும்னு ஆண்டாள் இப்போ கூப்பிடணுமான்னா, ஆண்டாள் சொன்னால் நான் ஏதோ சாதாரண குளியல் சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கிற குளியலை பற்றி இங்கே பேசவே இல்லை.
பகவானாகிற தடாகத்திலே ஆழ அமிழ்ந்திருக்கை, அந்த குளியலைத்தான் நான் பேசிட்டு இருக்கேனே தவிர மற்ற எந்த குளியலையும் நான் சொல்லலை. ஏன்னா தயரதன் பெத்த மரகதம் மணித்தடம்னு பாசுரம், வாசத்தடம் போல் வருவானேன்னு பாசுரம். அவர் அப்படியே ஒரு நீர்நிலை ஆட்டம் இருக்கார். நல்ல வெயில் காலத்தில் ஒரு நீர்நிலையை பார்த்தா அப்படியே ஆழ அமிழ்ந்து ஒரு கொண்டாட்டமாக குளிச்சுட்டு வரணும்னு தோன்றுமோ இல்லையோ, அதை போல சம்சாரமாகிற வெப்பத்திலிருந்து தப்பிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறவர்களுக்கு ஒரு குளிர்ந்த தடாகத்தை போல இருக்கிறவர் பெருமாள். அவர் கைகளை இப்படி அசைச்சு இப்படி நம்ம பார்த்து இப்படி அசைச்சார்னா அது அலையறியரா போல இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு நீர்நிலை ஆட்டம் பெருமான் இருக்கின்றான். அதற்கு மேலே அந்த ஜல சமூகம் தேஜஸ் இருக்கு பாருங்க, ஒளி வெள்ளம்னா தடாகமாக பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையோ. நீர்நிலைன்னு சொல்றார், அவருடைய தேஜஸ் ஜல வெள்ளம் ஆட்டம் இருக்கு, ஜல சமூகம் ஆட்டம் இருக்கு. அது அத்தனையும் பானம் பண்ணி எவ்வளவு முடியுமோ அத்தனை நாம அதை பானம் செய்ய வேண்டும். சம்சாரமாகிற பாலை நிலத்திலே வருந்தி கிடக்கிற நமக்கு இந்த சம்சாரம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, சம்சார மருகாந்தாரே துர்வியாதி வியாங்கிர பீஷணேன்னு திருக்கச்சி நம்பிகள் பாடுறார். சம்சாரங்கிறது ஒரு பால நிலத்தை போல இருக்கு. இந்த பால நிலத்துல இத்தனை சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாராவது பாலை நிலத்துல தண்ணீர் பந்தல் வச்சா பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பாட தண்ணீர் பந்தல்னு வச்சிருக்கா. இப்போ பாருங்க, மே மாதம் ஏப்ரல் மாதம்னு வந்துடுத்துனா எல்லா கட்சிக்காரானும் கண்டிப்பாக அதை பண்ணுவாள். அங்கங்கே தண்ணீர் பந்தல் அப்படின்னு வச்சுடுவா. அது முதல் 2 நாள் ஓஹோன்னு அதில் தீர்த்தம் இருக்கும், மோரெல்லாம் இருக்கும். 3ஆம் நாள் பானை இருந்தாலே பெரிய விஷயம்தான். அது தண்ணீரோ மோரோ இதெல்லாம் பெருசாக இருக்காது. என்ன சுவாமி அன்றைக்கி வந்து அமைச்சர் வந்தாரே திறந்து வச்சாரே, அன்றைக்கெல்லாம் இருந்தது, இன்றைக்கே இல்லை, அமைச்சர் இல்லை, வரலை, ஒன்றும் இல்லை, பானை மட்டும் இருக்கேன்னா அதுதான் பார்த்துட்டு இருக்கேன், சாயங்காலத்துக்குள்ளே எடுத்துன்னு போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுவா. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சில பேர் செய்தான் பாருங்க, நல்லா 3 மாதம் 4 மாதத்துக்கு கொடுத்துட்டே இருப்பாள். தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் அப்படின்னு போடுறாள் இல்லையோ, அதை மாதிரி சம்சாரமாகிற பாலைவனத்திலே வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் பந்தல் யாருன்னா பகவான் தான் அந்த தண்ணீர் பந்தலாக இருக்கிறார். அதை பருகிட்டோம்னா சம்சாரத்தில் நமக்கு இந்த வெப்பமே தெரியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார். இன்னும் 9-10 நிமிஷங்கள் இருக்கு. ஒரு 2 ஸ்லோகங்களை கண்டிப்பாக நாம பார்த்துடலாம். சரசிஜ நயனே சசங்க சக்கரே முரபிதிவா விஸ்ம முரபிதிவா விரம ஸ்வச்சித்தரந்தும். அதற்கு மேலே முகதரம வரம் ந ஜாத்து ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம். தன்னுடைய மனசை பார்த்து சொல்றார், எனக்கு பெரும் செல்வமாயிருக்கிற நெஞ்சே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கே கவனமாக கேட்டுக்கோங்க, நம்ம நெஞ்சத்தான் நாம் கொண்டாடிட்டே இருக்கணும். நீங்கள் கூட இப்போ என்ன தெரியுமா சொல்லணும், அவர் சொல்லிட்டார், இன்னும் 10 நிமிஷம் தான் சொல்லிட்டார், மனசே தயவு பண்ணி வேற எங்கேயும் போகாத இங்கேயே இருன்னு சொல்லணும். ஏன்னா மனசு இங்கே அங்கே சுத்தின்ண்டே இருக்கும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே நேராக அங்கே போகணும், போன உடனே இந்த வேலையை பார்க்கணும். காத்தால ஓரளவு சமையலை முடிச்சுட்டு வந்துருப்போம், இப்போ போயிட்டு மீதி பருப்பு போட்டு வந்தோம், உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னால் முகுந்தமாக தான் எங்கேயோ போடும். அப்போ அதெல்லாம் நாம் நினச்சக்கூடாது இல்லையோ. நீங்கள் சொல்லலாம், சுவாமி நாங்கள் நினைக்கவே இல்லை, இப்போ நீங்கள் சொன்னப்புறம் தான் அந்த நினைவெல்லாம் இப்போ வந்துகிட்டே இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு தேமையன்னு இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம்னு கூட சொல்லலாம். ஆனால் மனசை அப்பப்போ பிடிச்சி வைக்கணும்னா அதை தாஜா பண்ணி வச்சுட்டே இருக்கணும். குழந்தைகள் அப்படி தானே சொல்கிறோம், உன்னை போல செல்வம் உண்டா, உன்னை போல அருமை உண்டா, உன்னை போல சமத்து உண்டான்னா இதெல்லாம் அது இல்லைன்னு அர்த்தம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம், அது செய்யணுங்கிறதுக்காக சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையோ. இப்படிலாம் ஏதாவது சொன்னால் தான் அது செய்யும், அதுக்காக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. மனசை சொல்லிகிட்டே இருக்கணும், உன்னை போல நல்லவன் உண்டா, நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடனம் பெருமான். ஆழ்வார் பாடுறார் பாருங்க, நல்ல நெஞ்சே நெஞ்சே நெஞ்சேன்னு அதை கூப்பிட்டு நீ உன்னை போல நல்லவன் உண்டா நல்லவன் உண்டான்னு சொல்லிட்டே இருக்கணுமா. அப்போ தான் அது யோசனை பண்ணுமா, நம்மளை ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கான், நாம் ஏன் தப்பான விஷயங்களுக்கு போகணும், நல்ல விஷயங்களுக்கே போவோம், இவனுக்காக போவோம் அப்படின்னு அது முடிவெடுக்குமா. அதனால் மனசை கொண்டாடணும். அதனால் தன்னுடைய சித்தத்தை பார்த்து சொல்கிறார், எனக்கு செல்வமான என்னுடைய நெஞ்சே, தாமரை போன்ற கண்களை உடையனாய், திருவாழி திருச்சங்குகளோடு கூடினவனாய். பகவானுக்கு பெருமை என்னன்னா, சங்க சக்கரங்களை அத்தனை லாகவமாக பகவான் ஏந்தின்னு இருக்கார். எத்தனை அழகாக இருக்குது சங்க சக்கரங்கள் அவர் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா. ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள்லாம் அன்பே கடவுளுடைய வடிவம் உருவம்னு சொல்கிறீங்க, கையில் எப்படி ஆயுதம் எல்லாம் கொடுத்துருக்கீங்களேன்னார். பக்தர் அப்படி பார்த்துட்டு சொன்னார், ஒரு ஆயுதமும் இல்லையேன்னார். என்னப்பா சொல்கிறேன், அதை பார்த்து சங்க சக்கரங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்காரே. ஓ அதுவா, எங்களுக்கு அதெல்லாம் ஆபரணமாட்டம் தெரியறதுன்னார். அன்பு இருந்துவிட்டா ஆபரணமாட்டம் தெரியும், அன்பு இல்லைன்னா ஆபரணம் கூட ஆயுதமாக தான் தெரியும், அன்பு இருந்தால் ஆயுதம் கூட ஆபரணமாக தான் தெரியும். அதனால் அந்த திருவாழி திருச்சங்குகளை அத்தனை அழகாக பிடித்திருக்கிறார். முரங்கர அசுரனை கொன்றவனான கண்ணபெருமான்.
முரணை முடித்தான், முராரின்னு பெயர் பெற்றான். அப்போ முரணை முடித்தவனான பெருமான் அவனை ரமிப்பதற்கு, அந்த கண்ணபிரானிடத்து ரமிப்பதற்கு க்ஷணமும் விட்டு ஒழியாதே. மனசை பார்த்து சொல்றார், நீ எப்பவும் அந்த கண்ணனோடையே விளையாடின்று, முரணை அழித்த முராரியோட விளையாடின்று, வேற எங்கேயுமே போகாதே. எம்பெருமானது திருவடிகளை சிந்திப்பதாகிற அமிர்தத்தோடு ஒத்ததாய் மிகவும் சுககரமாய் இருப்பதான வேறொன்றையும் ஒரு காலம் நான் அறிகின்றேன் அல்லேன். அழகா சொல்லிட்டார். பகவானை அனுபவிக்கிறேன், அதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அப்போ இந்தா பாதாம் கீர்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார். சாப்பிட்டு பார்த்தேன். பாதாம் கீர் வசத்தியா பகவத் அனுபவம் வசத்தியான்னு கேட்டார். நான் யோசனை பண்ணிட்டு, அதெல்லாம் பகவானுக்கு இதெல்லாம் சமமே ஆகாது. ஏன்னா என்னதான் சக்கரை பொங்கல் பிடித்தமானதாக இருந்தாலும் ஒரு தொன்னை சாப்பிடலாம், 2 தொன்னை சாப்பிடலாம். அதுக்கே சுகர் இல்லாத இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாமி ரொம்ப பிடிக்கும் சுவாமி, ஆனால் வேண்டாம்ங்கிறா பல பேர். ஏன் பிடிக்குங்கிறீர், ஏன் வேண்டாம்னா ஏற்கனவே நிறைய இருக்குது சுவாமி, தனியாக சக்கரை உள்ளே போகவே வேண்டாம்னு பதிலை சொல்லிடுறாடு இல்லையோ. நான் ஒரு இடத்துல எழுதியிருந்தேன், யாரிடத்துல இன்சொல் இல்லை, ஆனால் சுகர் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இது எவ்வளோ வேடிக்கை பாருங்க. இனிமையான சொல் ஒருத்தர்கிட்டையும் காணும், ஆனால் யாரை கேட்டாலும் சுகர் இருக்குங்கிறார். இருந்து என்ன பிரயோஜனம்? இன்சொல்லா வெளியில் வர வேண்டாமா சுவாமி? அது வியாதி சுவாமி, அது இன்சொல்லா வருமா? அது புரியுறது. ஆனால் சுகர்னு தானே அதை சொல்கிறோம். இனிப்பாக இருக்கணுமே. அப்போன்னா நாம் இனிப்பாக இருந்துட்டா ஒருவேளை அதெல்லாம் வராதோ என்னமோ, நாம் இனிப்பாக இல்லைன்னா இந்த இனிப்பாவது இருக்கட்டும்னு அது வருதோ என்னமோ. அதனால தான் நாம் எப்பவும் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். சுவாமி எங்களுக்கெல்லாம் என்ன கவலையோடு இருக்கணும்னு ஆசையாக இப்போது கவலை எங்களை பிடிச்சிட்டு இருக்கே சுவாமின்னா, கவலை முதல்ல நம்மளை பிடிச்சிட்டாது. நாம் மெதுவாக கவலையை பிடிச்சிப்போம், அப்புறம் கவலை முழுக்க முழுக்க நம்மளை பிடிச்சுன்னுரும். இவ்வளவு தான் விஷயம். நாம் விட்டால் அது விடுறா போலத்தான். இப்போது ஒரு குரங்கு எதையோ எடுத்துன்னு ஓடித்து 10 பேரை துரத்திட்டு போனால் அது போட்டுருத்துன்னா அதை யாராவது இப்போ துரத்த போகிறாளா? எடுத்துன்னு போனது அதை விட்டுடுத்துன்னு சொன்னால் துரத்த போகிறாளா? அப்போ தான் அது புரிஞ்சுட்டுது, ஓஹோ இத்தனை நாள் பிரச்சனை எனக்கு இல்லையே, நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேனே, அதுக்கு தான். அதை போலத்தான் கவலைகளை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் சுவாமி என் கவலையை நான் சுமக்காமல் நல்லா சுமந்துக்கோங்க. உங்ககிட்ட தீர்வு இருக்கான்னு பாருங்க. என்ன யோசனை பண்ணாலும் ஒரு தீர்வும் இருக்காது. ஒருத்தர் தான் வேடிக்கையாக சொன்னார், சுவாமி என்கிட்ட கவலைகளுக்கெல்லாம் தீர்வு கிடையாது, ஆனால் ஆயிரக்கணக்கான தீர்வுகளுக்கு நான் லட்சக்கணக்கான கவலையோடு உட்காந்துருக்கேன் என்ன. அந்த மாதிரி நாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. தீர்வுகளுக்கு நாம் கவலையை வச்சுட்டு உட்காந்துருக்கோம், கவலைகளுக்கு தீர்வு இல்லைங்கிறது அது வேற விஷயம். அதனால் பகவானிடத்தில் கவலைகளை ஒப்படைத்து விட்டு நாம் இருக்க வேண்டும். மனசை பார்த்துட்டு சொல்கிறார், நீ எப்போதும் அவனையே சிந்தித்து கொண்டு, அது பாதாங்கீரோ இளநீரோ இல்லை அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் எம்பெருமானை சிந்திப்பதாகிற அந்த ரசானுபவத்திற்கு எதுவுமே ஈடாகாது. இன்னொன்றை அவனுக்கு சமமாக நான் பார்க்கிறேன் அல்லேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். கடைசியில் 11வது ஸ்லோகம். அதை மட்டும் இன்றைய தினம் அனுபவித்து, அதாவது இந்த வேளை அனுபவித்து முடிக்கலாம். மாபீர் மந்தமனோ விசிந்திய பகுதா யாமிஷ்சிரம் யாதனாக நாமீனஹ பிரபவந்தி பாபரிபவஹ ஸ்வாமி நனு ஸ்ரீதரஹ ஆலஸ்யம் வியபனீய பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் லோகஸ்ய வியசன வியசனாபனோதனகரோ தாசஸ்ய கிம்னக்ஷமஹ. இப்போ மனசை பார்த்து சொல்கிறார், ஓ அற்பமான நெஞ்சேங்கிறார். என்ன சுவாமி போன பாட்டு தான் என்னமோ நெஞ்சை அத்தனை கொண்டாடி பேசியிருக்கார். என்னுடைய நெஞ்சே, என் பெரும் செல்வமான நெஞ்சேன்னு சொன்னார். என்ன இப்போ சொல்கிறார், அற்பமான நெஞ்சே, யமனுடையதான தண்டனைகளை வெகு காலம் பலவிதமாக சிந்தித்து உனக்கு பயமுண்டாக வேண்டாம். அப்பப்போ ஒரு கவலை வரதோ இல்லையோ, எங்கேயாவது நம்மளை கொண்டு போய் நரகத்தில் விட்டுடுவாளா? சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, விட்டாலும் பார்த்துக்கிறேங்கிறா. ஏன்னு கேட்டால், விட்டுட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கிறவாளுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இங்கேயே இந்த ஆட்டம் போட்டிருக்கேன்னா அங்கே போனால் என்ன செய்வேன் அப்படின்னா, அப்படியெல்லாம் நமக்கு மேலே அங்கே எத்தஞ்சித்தன்லாம் அங்கே இருக்கா, நம்மளை நன்னா பார்த்துப்பான். இன்னொருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், என்ன சுவாமி பெரிய எண்ணெய் கோப்பரை அப்படி போட்டுட்டான்னா ஒரு கணம் அப்படியே துடிச்சு நான் அப்பயே போட மாட்டேன்னா ஒன்றும் அதுக்கு மேலே வலி தெரியாதுன்னா யாத்தனா சரீரம்னு ஒன்று கொடுப்பான். இந்த உடம்பு மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் கொப்பரையில் அப்படி தூக்கி நம்மளை போடுறச்சவே விழுந்த கணத்தில் ஒரு துளி கற்று துள்ளி குதிச்சு பிராணம் போயிடும். அதுக்கு மேலே நீ வரதுக்கோ வெட்டினா வெட்டிக்கோன்னு சொல்லிக்கலாம். இந்த சரீரத்தோடு அதெல்லாம் செய்ய மாட்டா. அதுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக தயார் பண்ணியிருக்கிற ஒரு சரீரத்தை நமக்கு கொடுப்பா. நான் கேட்டேன், இதில் என்ன விசேஷம்னு கேட்டேன். எண்ணெய் கொப்பரையில் போடுவோம் சுவாமி. நான் தான் சொன்னேனே, விழுந்தா உடனே போட்டுனா எனக்கு ஒன்றும் தெரியாது, பிராணம் போட்டுனா அப்படிலாம் போகாது. அப்படியே துடிச்சுட்டே இருப்பீர்.
இப்போ சில பேர் சொல்கிற பாருங்க, பிராணனும் போக மாட்டேங்கிறது, நன்னாவும் இருக்க முடியலேங்கிற ஒரு நிலைமை ஏற்படுறது. அந்த மாதிரி ஒரு யாத்தனா சரீரம்னு கொடுத்துருவா. அதை வச்சு நன்னா எத்தனை வாட்டி வதக்கி நம்மளை என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை சித்திரவதையும் அங்கே பண்ணுவாங்கிறா. ஐயோ, இதை கேட்டால் பயமாக்கி தன்னால் இது தெரியாதே இவ்வளோ வருஷம் நாங்கள் ஓட்டுட்டு இருந்தோம், இப்போ இதை வேற சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணிவிட்டு இருந்தா. இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சா தான் எனக்கு ஒரு நிம்மதி. இப்போ அப்படி வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம மட்டும் இது தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்சுருக்குனாப்பா. இப்போ கரண்ட்டே போயிடுச்சுன்னா வாசல் வந்து பக்கத்து வீட்டை தானே பார்க்குறோமா இல்லையா? அங்கே இல்லைன்னா தான் ஒரு நிம்மதி, அங்கே மட்டும் இருந்துருட்டும். அதுவும் அவாத்தில் போவே இல்லைன்னுவா. அவாத்தில் இருக்குதுன்னு கூட சொல்ல மாட்டா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 2 வார்த்தைக்கும் நெடுவாசி உண்டு. நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் பார்த்துன்னு அனுப்புறா. போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த குழந்தை பதப்பதைப்போடு என்ன தெரியுமா சொல்லும், அவாத்தில் போவே இல்லைன்னும். அவாத்தில் இருக்குன்னா அது, ஏன்னா இருக்குன்னா அது ஒரு நிறைவாக தெரிகிறது. போகவே இல்லைன்னா இன்னும் ஏன் போகலைங்கிற அந்த வைத்தறிச்சல் அதில் தெரியறது இல்லையோ. அதை போல் எனக்கு தெரிஞ்சிருந்தனால உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் நமக்கெல்லாம் அந்த பயம் கிடையாது. முகுந்த மாலையை கேட்கிறவர்களுக்கு முகுந்தன் நிச்சயமாக அருள் புரிவான். ஏன்னா முகுந்தன்னாலே மேலான பரமபதத்தை தரவன்கிறது தானே அர்த்தமாக இருக்குது. அதனால் நாமும் நம்மளுடைய மனசை பார்த்து சொல்லிக்கலாம், நீ இந்த நரக வேதனைகளுக்கெல்லாம் துளியும் அஞ்ச வேண்டியது கிடையாது. பாவங்களாகிற சத்ருக்கள் நமக்கு செங்கோல் செலுத்தும் அவை அல்ல. பாவங்களை பார்த்து நாம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன சுவாமி புதுசாக சொல்றேன், பாவத்தை கண்டு அஞ்சாதவர் உண்டானால் மேலே சொல்றார். அப்படின்னா என்ன? திருமால் நமக்கு சுவாமியாக இருக்கிறார். நமக்கு சுவாமி யாருன்னு நாம ஒரு கணம் நினைத்து கொள்ள வேண்டும். திருமால் தலை கொண்ட நங்கட்கு எங்கே வரும் தீவினையேன் நம்மாழ்வார் பாடினார். பகவான் நமக்கு முன்ன இருக்காருன்னா நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சோம்பலை நாம் தொலைக்கணும். இது எனக்கே ரொம்ப பெரிய கட்டமான விஷயம்தான். உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது மீதியெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்காதீங்கோ. இதை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக தகுதி கிடையாது. சோம்பலை முதல்ல நாம் ஒழிக்க வேண்டும். அப்படின்னா சோம்பலை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது தெரியுமோ, சுதர்சன சதகம்னு இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகம், அதில் சக்கரத்தாழ்வார்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். கூரநாராயணஜீயருங்கிற பெரியவர் பாடியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், உங்களுடைய சோம்பலை சுதர்சன ஆழ்வான் ஒழிக்க கடவார், ஒழிக்க கடவது அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை சொன்னால் சோம்பல் போடுமா? இதை எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் பொறுமையாக கேட்டேன். அந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கே சோம்பல் இருக்கே, அதுக்கு ஏதாவது ஸ்லோகம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், உன்னை ஒருத்தராலையும் திருத்தவே முடியாது, நீ கிளம்புதுன்னு விட்டார். அவர் ஸ்லோகம் சொன்னால் சோம்பல் போயிடும். ஸ்லோகம் சொல்கிறதுக்கே சோம்பல்னா, இப்போ மாத்திரை சாப்பிட்டா உடம்பு சரியாகும்னா, ஐயோ மாத்திரையை வேறு சாப்பிடணுமா சுவாமி? மாத்திரை சாப்பிடாதுன்னா சாப்பிடாத இருக்கலாம், அது வேறு ஏதாவது லோகத்தில் இருக்கலாம், இங்கே இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாள் இல்லையோ. அப்போ சோம்பலை ஒழிக்கணும். முதல்ல பக்திக்கு எளியவனான பகவான் நாராயணன், எதையும் நம்மிடத்துல எதிர்பாராதவர். அப்பேற்பட்ட நாராயணனை நாம தியானம் பண்ண வேண்டும். சோம்பலை ஒழிச்சுட்டு அவரை நினைக்க வேண்டும். அப்படி செய்தோம்னு சொன்னால் உலகத்துக்கு எல்லாம் துன்பத்தை போக்குகின்ற அவர், அத்தனை பேருடைய துன்பங்களையும் போக்கி கொடுக்கிறவர், அவருக்கே அடிமைப்பட்டிருக்கிற நம்மை, நம்முடைய பாப்பத்தை அவர் போக்க மாட்டாரா? கண்டிப்பாக போக்கி கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நரகத்தை பற்றி பெருசாக கவலை கிடையாது, பாபங்களை பற்றி நான் பெரிதாக அஞ்சவில்லை, நான் எதை பற்றியும் கவலைப்படலை. ஏன்? நான் சோம்பலை ஒழிச்சுட்டு அனவரதமும் அவர் திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் நிச்சயமாக என்னுடைய பாபங்களை எல்லாம் அழித்து கொடுப்பார். வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக சொன்னார். பெருமாளை பார்த்து சொன்னார், உனக்கு நிஜமாக எல்லா சக்தியும் உண்டான்னு கேட்டார். இது வேற யாராவது கேட்டிருந்தா பெருமாளுக்கு அதிர்ச்சியாக இருக்காது. நீர் போய் கேட்குறீரே அப்படின்னார். என்ன பெரிய சக்தி, நான் எவ்வளோ பாவம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஒருத்தரால் அழிக்கவே முடியாது, உன்னால் முடிஞ்சா அழிச்சு காட்டுனார். பெருமாள் சொன்னார், பார் ஒரு கடத்தில் அழிக்கிறேன் பார் அப்படின்னு அப்படின்னார். போல் இருக்கு பாவம் எல்லாம் பொழுத்து. இவர் சொன்னார், அப்பாடா இதுக்கு தான் நான் உங்ககிட்ட இப்படி ஒரு சவாலே விட்டேன்னார். எவ்வளோ அழகாக ஜோலியை முடிச்சுட்டு விட்டார் பாருங்க. அப்படி நம்மளும் சவால் விட்டுடணும். உனக்கு என்ன எல்லா சக்தியும் இருக்கா? சக்தி இருந்தால் யாராலையும் அழிக்க முடியாத என் பாவத்தை அழிச்சு காட்டுனால் பெருமாளால் அதை பொறுத்துக்க முடியாது. ஐயோ சக்திக்கே சவால் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கடத்தில் அழிச்சு கொடுத்துட்டா, நீ அழிச்சு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணால் பண்ண மாட்டேங்கிற. சவால் விட்டால் உடனே பண்ணிடுறியோ இல்லையோ? குழந்தைகள் கூட அப்படித்தானே நம்ம வேலையே வாங்குறோம். 5 சொல்கிறதுக்குள்ள நீ போயிட்டு வந்துட்டா நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னா, நீங்கள் 2 சொல்கிறதுக்குள்ள அது செஞ்சுடும். இதெல்லாம் 5 வயசு வரைக்கும் தான் தெரியும். நீங்கள் 6வது வயசு 7வது வயசுக்கு நீங்கள் 5 இல்லை 500 சொன்னாலும் அதெல்லாம் புரிஞ்சிடும். நான் பெஸ்ட்டே இல்லை இப்போ, நன்னா விட்டுடு அப்படின்னு. குழந்தையா இருக்கிறச்சே சொன்னால் 2 சொல்கிறதுக்குள்ள 1 சொல்கிறதுக்குள்ள கொண்டு வந்து அம்மா நான் இதை பண்ணிட்டேன் பார்த்தியான்னு கேட்டுவிடும். அதை போல் இப்போ பகவான் பாவம் எத்தனை வயசானாலும் அந்த 5 வயசுக்குள்ளே இருக்க மாதிரியே அவர் இருக்கார். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கார். அதனால உனக்கு ஒரு சவால், என் பாப்பங்களை எல்லாம் அழிச்சு காட்டு அப்படின்னா அப்படி இப்படின்னு ஜிக்ஸாக்ன்றார். மொத்த பாப்பமும் போயிடுறதா? அப்பாடா என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற போது அடியவர்களுடைய பாப்பங்களை அவர் கண்டிப்பாக போக்கி தருகிறார்.
எல்லா கட்டங்களையும் போக்கி கொடுத்து எல்லா விதமான நிறைகளையும் உண்டாக்கி தருகிறார் பெருமான். அதனால் நாம் இப்போ அவர்கிட்ட பிரார்த்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? 11 ஸ்லோகங்கள் தான் அனுபவிச்சிருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 29 ஸ்லோகங்கள் இருக்குது. இப்போ பெரிய கட்டமே அதெல்லாம் சாயங்காலம் அனுபவித்து முடிக்கிறதுங்கிறது தான். அதனால் அந்த கட்டத்தை அவர் சுழுவாக சுலபமாக நடத்தி தர வேண்டும், முடித்து தர வேண்டும் என்பதையே அவரிடத்திலே பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு சரியாக சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பித்து இன்றைக்கு மட்டும் ஒரு 8:15 மணி வரைக்கும் நாம் அனுபவித்து கொள்ளலாம். அதனால் சாயங்காலம் கிடைக்கிற அந்த 1:45 மணி காலத்திலே நாம் மீதம் இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் முழுமையாக அனுபவித்து முடிக்கலாம் என்று சொல்லி மீண்டும் சாயங்காலம் சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருநீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.